ஓகே. இன்னைக்கு வந்து பரணி இன்னைக்கு லீவு, அதனால அப்டேட்டோட நம்மளே ஆரம்பிச்சிருவோம். சுகுமார் ப்ரோ கொஞ்சம் தான் ஜாயின் பண்ணிக்குவாரு. இன்னைக்கு வந்து படம் பார்த்துருக்கிற ஒரு அந்த படத்தோட ரிவ்யூவோட வருவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா பிளாக் பைபிள் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல டீசர் இருக்கு. அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து ஓஹோ எந்த பேபி படத்துடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் நடந்துச்சு. ஐசரி கணேஷ் அதுல வந்து விஷ்ணு சார் கூட 3 படம் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல. அந்த ஈவெண்ட் நடந்துச்சு. அடுத்து அனிருத்தோட ஹுக்கும் டூர் அது வந்து 26ஆம் தேதி ஜூலை 26ஆம் தேதி சென்னை நடக்கும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓஹோ எந்தன் பேபி படத்துடைய ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு 6 மணிக்கு வரும்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் வந்துச்சா இல்லையா தெரியலையே, செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது ஃப்ரீடம் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் 30ஆம் தேதி திங்கட்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு வந்து அந்த ஓஹோ இந்த பேபி ட்ரெய்லர் லான்ச்ல ஏகப்பட்ட பேர் பேசியிருந்தாங்க. அது எல்லாமே வந்துருந்துச்சு. அது தனியாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். வேற முக்கியமான அப்டேட் எதுவும் இன்னைக்கு வந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. பெருசா அதுக்கு வந்து ஃபாலோ பண்ணல. எது மிஸ் ஆயிடுச்சா நீங்க சொல்லுங்க கேட்போம். கேக்குதா? எது அப்டேட் எதுவும் மிஸ் ஆயிடுச்சா சொல்லுங்க. கேக்குது ப்ரோ ப்ரோ. ஹரிஹர வீரமுழு ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா? விட்டுருந்தாங்க, நான் பார்க்கல. பாத்தீங்களா? ரைட்டு, நீங்களே சொல்லிருங்க. அது அப்படியே வேற ஏதாவது மிஸ் ஆயிருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி தலைவன் தலைவியோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு 11:11 வரும்னு பாடா சொல்லியிருக்காங்க. ஃபைனலி அந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கு மேலே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அஃபிஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கும் ரிலீஸ் டேட்டு. சூப்பர். வேற எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே. எனக்கு இன்னைக்கு என்ன டாபிக் சொல்றதே தெரியல. நீங்களே சொல்லுங்க. ஏதாவது படம் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க. ப்ரோ நேத்து நைட்டு மார்கன் பார்த்தேன். ஈவினிங் வந்து ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். அதுவும் என் பக்கத்துல ஒரு 2 பேர் வந்து உட்காந்துட்டாங்க வேற. எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுத்துட்டே இருந்து எக்ஸ்பீரியன்ஸே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ப்ரோ அப்படிலாம் கவுண்டர் கொடுக்கறதுக்குமே வருவாங்களா ப்ரோ? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் தேட்டர் போயிருக்கேன். இரிட்டேட்டிங்கா இருக்கும் ப்ரோ. பக்கத்துல உட்காந்துட்டு எதையாச்சும் சொல்லிட்டு இருப்பானுங்க. அவனுங்க 2 பேரும் தான் சிரிப்பானுங்க. ஆனா மத்த எல்லாருக்கும் அது காண்டா இருக்கும். காசு கொடுத்து வந்து அங்க வந்து மத்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கெடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. நான் இது வரைக்கும் அப்படியாட்டே சிக்கலா ப்ரோ. நம்ம ஒரு 4-5 பேர் போயிருந்தா கூட கேட்கலாம். ப்ரோ எனக்கு நிறைய நான் நடந்திருக்கு. சோலோவா தான் போவேன் படத்துக்கு. போய் கேட்க போய் அவனுங்க ஏதோ அடிச்சுட்டாங்கன்னா அதனால கேட்காம அமைதியா இருந்துட்டு வந்துருவேன். எனக்கும் நிறைய நடந்திருக்கு ப்ரோ. இந்த மாதிரி கவுண்டர் கொடுக்கறது, தியேட்டர்ல எல்லாரும் அமைதியா இருப்பாங்க, இவங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்காந்து பின்னாடி இருந்து கத்துவாங்க, கடுப்பாகும் பாக்குறதுக்கு. ஆனா லவ் மேரேஜ்ல நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. அதுவும் அந்த பொண்ணோட தாய் மாமா இருக்காருல்ல, அவரு பயங்கரமா அவரு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. இவனுங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்திருக்கும் போல படம். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரதர் கேட்குது, சொல்லுங்க பிரதர். ப்ரோ இன்னைக்கு வலைபேச்சில் ஒரு நியூஸ் சொன்னாங்களே, அது உண்மையா ப்ரோ? அந்த தனுஷ் வெற்றிமாறன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நியூஸ் சொல்றீங்கன்னு தெரியல. நான் பார்க்கல, எனக்கு தெரியல. நீங்களே சொல்லிருங்க நியூஸையும். இல்ல ப்ரோ, அது ஏதோ பிரகாஷ் ப்ரோ, ப்ரோ வலை பேச்சு சொல்றதெல்லாம் நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் சொல்ற மாதிரி பாதி உண்மை பாதி பொய். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்குதா? இல்ல இன்ஃபர்மேஷன் முன்னாடி அவர் சொன்ன உதாரணம் வந்து எனக்கு செம சிரிப்பா இருந்துச்சு. சரி ரைட்டு. ஃபர்ஸ்ட் அவரு ஹரிஷ் ப்ரோ சொல்லி ப்ரோ முடிச்சிட்டு இது ஃபர்ஸ்ட் செய்தி பெரிய ப்ரோ. சொல்லிட்டோம். செய்தி சொல்லிட்டு அவர் என்ன செய்திங்கன்னு எனக்கு தெரியல. வச்சு செய்தி சொல்லட்டும். சொல்லுங்க என்ன செய்தி. இல்ல ப்ரோ, அந்த அந்த வெற்றிமாறன் சிம்பு ஸ்டோரி இருக்குல்ல ப்ரோ, வட சென்னை பேஸ் பண்ணின்னு. இப்போ அந்த ஸ்டோரிக்கு வந்து 20 crores வந்து அந்த இது கேட்டிருக்காரு. அந்த 1.5 பாருக்கு கட்டிட்டு நீங்க ஸ்டோரி பண்ணுங்க அப்படின்னு தனுஷ் வந்து அப்படின்னு சொல்றாங்க. அதான் கேட்டேன்.
ப்ரோ இதை சரி ப்ரோ கேட்கும் விஷால் ப்ரோ ஸ்பீக்கர் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். அது ஓகேங்க. அந்த சரண் மேட்டர் சொன்னாங்களே அதை பேசிட்டீங்களா? ப்ரோ அதை நம்புற மாதிரியே இல்லையே ப்ரோ. ஹரிஸ் ப்ரோ இதை கேட்கறப்ப நமக்கு நம்புற மாதிரி இருக்கும். ஏன்னு சொல்லுங்களேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 400 ரவுடி தான் கேட்டேன்னாரு. அதை வச்சு இவனுங்க லிங்க் பண்ணி பேசுவானுங்க. ஆனா உண்மையா பொய்யான்னு தெரியாது நமக்கு. ப்ரோ நரேட்டிவ் பத்தி சொன்னானுங்க. நரேட்டிவ் செட் பண்றதே அவங்க தான் உட்காந்து எல்லாத்துக்கும் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இவர் நரேட்டிவ் செட் பண்றன்ற ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்க. அதுதான் ப்ரோ அது உண்மையான்னு பிரகாஷ் தெரியல. ப்ரோ அதான் கேட்கறேன், பிரகாஷ் ப்ரோ பாத்தீங்களான்னு. கேட்கலாமா? இல்ல கேளு கேளு, எனக்கு நீங்க பிரகாஷ் பேசுறத ப்ரோ கேக்குறேன். இருக்கீங்களா? ப்ரோ ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் எப்படி ப்ரோ லைனா பேக் டு பேக் 10 டேஸ்க்கு ஒரு படம், 5-10 நாளுக்கு ஒரு படம் இஷ்டத்துக்கு கமிட் பண்ணி வச்சிருக்காரு. இது மத்த படங்கள் பாதிப்பாகாதா ப்ரோ இது? சின்ன படங்கள் வாங்கி ரிலீஸ் பண்றது நல்லது தானேங்க. இது எல்லாமே பெரிய படமா இருந்தா நீங்க யோசிக்கலாம். சின்ன படங்கள் ப்ரோ வாங்குறதுக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்ணிட்டு இல்ல இப்போ சொல்லுங்க. இந்த கிஸ் படம் இருக்குல்ல, அந்த லிப்ரா ரவீந்தர் மாதிரி பண்ணி இப்ப நீங்க அந்த இருக்கா ஜேஎஸ்கே பிலிம் கார்பரேஷன் அந்த லிஸ்ட்ல இவர் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவர் ப்ரொடியூஸ் பண்ற படம் எல்லாமே ஒரு மாதிரி ப்ராப்பரா பண்ணாம ஏதோ கடமைக்கு பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த லிப்ரா ரவீந்தர், இந்த ஜேஎஸ்கே பிலிம் கார்பரேஷன் அந்த மாதிரி இவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ற படம் ஓகே. பட் இவர் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள் பார்த்தோன்னா வந்து இது ப்ராப்பர் பிளானிங் பண்ணாம ரிலீஸ் டேட் தள்ளி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அப்டேட் ப்ராப்பரா இல்லாம இருக்கு. இப்ப இந்த படமும் தள்ளி போன்றாங்க, கிஸ் படமும் தள்ளி போன்றாங்க. ஓ ப்ரோ நீங்க தான் சொல்லணும். அதெல்லாம் இல்ல பேசினா நான் சொல்றேன், பாலிடிக்ஸ். நான் சொல்லிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். நீங்க பேசிட்டு இருக்காங்க வரைக்கும் நான் கேட்கறேன். 5 நிமிஷம் நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கறேன். இதுக்கு விளக்கம் சொல்றேன். மாவீரன் என்னமோ சொல்ல வந்தார், சொல்லிடுங்க மாவீரன். இல்ல ப்ரோ, அவர் டவுட் கேட்டாரு, நீங்க இருக்கீங்களா, அன்மியூட்டே பண்ணலையா, அது கேட்டேன். இல்ல இருக்கேன். பின்னாடி உங்களுக்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால நான் 2 நிமிஷம் சத்தத்துல இருந்து விலகிடுவேன். நான் இதை வந்து சொல்றேன். ஓகே ப்ரோ. ப்ரோ விஷால் ப்ரோ அப்பளையா இருந்து ஸ்பீக்கர் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். கை காட்டிகிட்டே இருக்காரு கீழே. மாவீரன் மாவீரன் ப்ரோ உங்களுக்கு நீங்க அவரோட எதுவும் இது படம் பாத்தீங்களா? காமிச்சாச்சுன்னா நான் உங்களுக்கு கோவஸ்ட் ஆக்கிறேன். அவர் கொஞ்சம் இது ஓகே பண்ணுங்க. மெய்யழகனுக்கும் கொடுங்க ப்ரோ, அவரு எனக்கு ஐடி காட்டல, எனக்கும் கொடுங்க, அவருக்கும் ஒண்ணு கொடுத்துருங்க. சரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. மாவீரன் ப்ரோ கேக்குது ப்ரோ. எதுவும் படம் பாத்தீங்களா? ரிவ்யூ பார்த்துட்டு பார்க்க போறேன் நினைக்கல. இல்ல ப்ரோ, படம் எதுவும் பார்க்கல. இதுதான் பார்த்தேன், அந்த கொரியன் சீரிஸ் ஸ்குவிட் கேம். இந்த சீசன் 1 நான் மா பார்க்கல ப்ரோ. மா நல்லா தான் இருக்கும். மாவீரன் ப்ரோ கேக்குதா கேக்குது ப்ரோ. ப்ரோ? இந்த நீங்க தானே சொன்னீங்க அந்த ஏகே சரண் காம்போ வலைப்பற்றி சொன்னாங்கன்னு. ப்ரோ நான் வலைபேச்சே ஃபாலோ பண்றது இல்ல. இல்ல இப்ப வேற யாரோ கேட்டாங்களா, அதான் கேட்டேன். நான் உங்களுக்கு எப்பயாவது டிஎல்ல முக்கியமானது வந்தாதான் பார்ப்பேன். போய் அவங்க யூடியூப் சேனலே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். பீஸ் ப்ரோ டெய்லியும் வலை பேச்சு பாப்பீங்களா? ப்ரோ நெட் ஃப்ரீயா இருக்கு ப்ரோ யூடியூப்ல, அதுல நானும் பார்க்க முன்னாடி வேண்டியதான். டெய்லியும் பார்ப்பேன். இப்பவும் பார்ப்பேன். இப்ப பாக்குறது என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்ப்பேன். டெய்லி பார்ப்போம் ப்ரோ. என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்ப்பேன். இப்ப அவங்க சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல இந்த சரண் சொல்றது வந்து கொஞ்சம் இதா ஷாக்கா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப கன்ஃபார்மா சொல்றாங்க. அதான் என்ன சொன்னாங்க ப்ரோ சரண்ட்டு? இந்த ஏகேயும் சரண் அந்த டைரக்டர் அவங்களும் திருப்பி ஜாயின் பண்ண போறாங்களாம். சரண் ப்ரோ இவர் தாங்க நான் ஒன்று அமிர்தம் கிளாரிஃபை எடுத்தவர். பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நேற்று வந்து சூர்யாவோட அந்த வெங்கட்லூரி படம் வந்து இது மாருதியோட அந்த எப்படி உள்ள வந்துச்சுங்கிற பயோபிக்னு நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. இப்போ அந்த டேரக்டரே வந்து இது பயோபிக் கிடையாது, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நாய்ஸ் இல்லாம கேக்குதா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பேசுறது? கேக்குது ப்ரோ. கேட்குது ப்ரோ, ஓகே. சொல்லுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸாவே பேச முடியல. பின்னாடி ஒரு தொந்தரவு, நம்ம பேசுறதுக்கான இதே இல்லாம இருந்துச்சு. என்னென்ன சொன்னாங்க? இப்ப நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. எல்லாம் சரணுங்கிறீங்க, அதுங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் முழுசா சொல்லுங்க. சரண் டாபிக் என்ன? அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஏகே
நெக்ஸ்ட் ஏகேப்போட ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கான் சரண். ஓஹோ. இல்ல, நல்லா ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியில கொஞ்சமாச்சும் ஒரு லாஜிக் இருக்கும். அந்த கேள்விக்கு விளக்கம் சொன்னா நம்ம வந்து உச்சரைட்டு அதுக்காச்சும் விளக்கம் சொல்றோம்னு இருக்கலாம். இந்த கேள்வியே லாஜிக் இல்லையேங்க. எப்படிங்க ஒருத்தர் சரி ரைட், அதாவது செய்தி அவங்களே கிளப்பி விட்டு அப்புறம் அவங்களாலே இல்லைன்னு போயிடுவாங்க. ஆனா தெளிவா சொல்லணும்னா கொஞ்சம் கூட நம்பகத்தன்மை இல்லாத, கொஞ்சம் கூட உறுதி ஏற்பட வாய்ப்பே இல்லாத ஒரு வதந்தி. ஏன்னா அவர் வேணா எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு படங்கள் யாரா பண்றாங்கன்னா கூட வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இல்ல ஏதாவது ஒரு கதை கேட்கிற ஒரு ஆளா, இப்ப அவங்க டீம்ல கதை கேட்கிற ஒரு ஆளா வேணாமே இருக்கலாமே தவிர, கூடிய ஒரு நட்புக்காக வேணா அப்படி வேணா இருக்கலாமே தவிர, படம் பண்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அது எப்படி எந்த வகையில ரூமர்ல அதை வந்து நம்பி அவங்க சொன்னாங்கன்னு தெரியல. அதையும் ஒரு கேள்வியா எடுத்து எல்லாம் கேட்கறாங்கன்னு தெரியல. எனக்கு காலைல இருந்து டைம் லைன் ஃபாலோ பண்ணல, அதனால எனக்கு விஷயமும் தெரியல. நீங்க சொல்லி தான் கேட்கறேன். சரி, அடுத்த 2வது கேள்வி என்ன கேட்டீங்களா, அது என்ன கேள்வி சொல்லுங்க. யாரோ தொடர்ந்து நிறைய படத்தை வாங்கி போட்டாங்கன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ராகுலை பத்தி கேட்டாங்க, தனுஷை பத்தி என்ன கேட்டாங்களே, தனுஷ் வெற்றிமாறன். ப்ரோ அது வந்து வெற்றிமாறன் இப்போ சிம்பு வச்சு பண்ற படத்துக்கு வந்து அந்த என்ஓசிக்காக ஏதோ 20 crores வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வலைபேச்சில் சொன்னாங்கன்னு ஓஹோ. சொன்னாங்க. அதுவுமே அதை பத்தி பாத்தீங்கன்னா கேட்டாங்க கண்டிப்பா உங்ககிட்ட. வசதியா தாங்க இருக்கும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க கூட நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது பணம் எதிர்பார்க்கறதுக்கு நம்ம விலகி போறாங்க, அப்படியே நம்ம நஷ்டமாகி அவங்க விட்டு கொடுக்கணும், நம்மளோட தார்மீக உரிமைன்னு சொல்லி கேட்கலாம். இதான் வெற்றிமாறன் தனுஷும் ரொம்ப க்ளோஸ்ல இருக்கவங்க, வேல்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்க அவங்க அடுத்த ஒரு படம் பண்ண போறாங்க. அவன் அதாவது தனுஷ் தான் அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனர், தனுஷுக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்க ஒரு இயக்குனர். தனுஷ் எப்ப கூப்பிட்டாலும் படம் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் வெற்றிமாறன். அதே மாதிரி வெற்றிமாறனுக்கு பிடிச்ச நடிகர் தனுஷ். ஏன்னா தன்னை அறிமுகப்படுத்தின ஒரு நடிகரை வந்து எந்த இயக்குனருமே மறக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருப்பாங்க. அது நட்பு ரீதியா, பாச ரீதியா, அன்பு ரீதியா, ஏதாவது ஒரு ரீதியாவோ இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அவங்களே ஒரு செய்தியை கிளப்பி விட்டுட்டு அப்புறம் அவங்களே வந்து அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சு, அது அவங்க சொல்ற மாதிரி சொல்லாம வேற இண்டஸ்ட்ரி இவங்க சொன்னதுக்கு அப்புறம் மாறிட்டுன்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. கண்டிப்பா வாய்ப்பே இல்லாத ஒரு வதந்தி. எதுக்காக அவங்க சொன்னாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நயன்தாராட்ட வந்து அவங்க வந்து பணம் கேட்டாங்க, அந்த ஒரு கிளீம்ஸ் பயன்படுத்துறதுக்கு பணம் கேட்டாங்கன்னு சொல்லி தனுஷ் பயன் பண்ணார்ல, அதனால இவங்க வந்து வேணுக்கே அதை கிளப்பிவிட்டா மக்கள் நம்பிடுவாங்கிற அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தனுஷ் அடுத்து வெற்றிமாறன் கூட படம் பண்ண போறாரு. அந்த படம் வந்து சிம்புவும் வெற்றிமாறனும் படம் பண்றத தனுஷ்டே வெற்றிமாறன் கேட்டு தான் படம் பண்ணாரு. இப்போ வந்து நம்ம ஒரு எதிர் சர்க்கிள்ல படம் பண்ண போறோம் அப்படின்னா எப்பவுமே கேட்டுக்குவாங்க அந்த நண்பர்கள்லாம் இருக்கவங்க. நம்ம ஒரு படம் பண்ண போறோம், ஷார்ட் டைம் நம்ம படம் பண்றதுக்கு முன்னாடி வாடிவாசல் நான் நிப்பாட்டிட்டேன், வாடிவாசலுக்கு அப்புறம் வந்து நான் இந்த படம் பண்ண போறேன், இந்த படம் பண்ணிட்டு தான் நம்ம படம் பண்ண போறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு தான் அதை பண்றாரு. அப்படிங்கிற அவரும் ஓகே சொல்லி அதாவது இந்த வட சென்னைக்கு சம்பந்தமா இருக்க எல்லா யூனிவர்சிட்டியும் கொடுக்க சொல்லிட்டாரு அவர் ஆல்ரெடி. ஒருவேளை வட சென்னை கதையா இருந்தா அதுக்கான யூனிவர்சிட்டி ஆல்ரெடி நீங்க வந்து அந்த கேரக்டர்ஸா அதுல வந்து இதுல வருது அப்படிங்கிறப்ப அதுக்கான யூனிவர்சிட்டி ஏற்கனவே தனுஷ் கொடுக்க சொல்லிட்டாரு. அது எல்லாத்துக்குமே செய்தியாகவும் தெரியும். சிம்பு சைடு இது வந்து ஏற்கனவே வந்து இது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் நல்ல ஒரு அன்பு ரீதியாகவும் 2 பேரும் நட்பு ரீதியாகவும் பாராட்டிக்கிட்டாங்க. இப்போ ரசிகர்களை தூண்டி விடும்ல, இப்போ நீங்க ஒன்னா இருந்தா எப்படி பிடிக்கும், பதனி செந்தில் மாதிரி கிளறி விட்டா தான் உண்டு. அது மாதிரி கிளறி ஒரு வேலை அப்பப்போ செய்வாங்க. செஞ்சுட்டு இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க எப்பவுமே வந்து எதிரியாவே இருக்கிறாங்க, அது ஏன்னு தெரியறது இல்லை. அப்படி இவங்களே அதுக்கு வந்து நியாய தர்ம நாட்டாமையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா சண்டே கிளப்பி போடுறது இவங்க தான், சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு செய்தி சொல்றது இவங்க தான். சரி, நீங்க அடுத்து யாரும் பேச முடியாது, ஏன்னா சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு, மியூட் போட்டுருவாரு. அதனால சுகுமார் ப்ரோ என்ன சொல்ல வராருன்னு கேட்டுருவோம். அது இல்லாம அவர் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் படம் ஒன்று பார்த்து வந்திருக்காரு, அதை பத்தி ரிவ்யூ சொல்லுவாரு இன்னைக்கு. ஒரு கேள்வி வந்து நான் எனக்கு சுகுமார் ப்ரோ கிட்ட இருக்கு, கேட்டுக்கிறாட்டுமா? மைக் ஆன் பண்ணாரு கேட்டலாம். கேளுங்க, இருக்கேன். கேக்குதா? கேக்குது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி பிரகாஷ், மைக்கு கொடுத்துருக்கீங்க எல்லாரும், ரொம்ப நன்றி. ஏங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்புவோட காம்படிட்டர்னு சொல்லக்கூடிய இப்போ தனுஷாக இருக்கட்டும், இப்போ சிவகார்த்திகன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் சிம்பு மட்டும் ஏன் படமே பண்ண மாட்டேங்கிறாரு? எல்லாருமே நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த ரூமர்லாம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல காம்போ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிமாறன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தோட்ட ஒரு படம் பண்ணுறதா ஒரு ரூமர் வந்துச்சு. அதே போல் வந்து வேல்ஸில் வந்து 2-3 படம் பண்ணுறதா சொன்னாங்க. அந்த 2018 படம் பண்ணவரோட்ட ஒன்று சொன்னாங்க. நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் பட் வந்து எந்த படமுமே ஏன் டேக் ஆப் ஆக மாட்டேங்குது? உண்மையான பிரச்சனை தான் என்ன? தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. கேக்குதா இல்லை யாருக்கும் கேட்கலையா? கேக்குது ப்ரோ. யாருக்கும் பதில் தெரியல ப்ரோ.
யாருக்கும் பதில் தெரியல. இல்ல நீங்க சுகுமார் ப்ரோ இந்த கேள்வி கேட்டீங்க. நான் இந்த கேள்விக்கு ஏற்கனவே பலமுறை பதில் சொல்லிட்டேன் நம்ம ஸ்பேஸ்ல. சுகுமார் ப்ரோ இதுக்கு பதில் சொல்லணும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். சிம்புவோட நிலை என்ன, இல்ல சிம்புவோட அவர் மனநிலை வந்து என்ன, சிம்பு ஏன் வந்து அவர் ம், பண்றாருங்கிறத நான் ஒரு ஸ்பேஸ்ல விளக்கமாவே சொல்லிட்டேன். அது திரும்ப திரும்ப சொன்னா நல்லா இருக்காது. சுகுமார் ப்ரோ விளக்கம் சொல்லுவாரு இதுக்கு. சுகுமார் ப்ரோ சரி சரி. இந்தியன் டூ அடிக்கணும் இல்ல தகலைஃப் அடிக்கணும்னு சொல்லியிருந்தா யாரும் வந்திருப்பாரு ஜாலியா. இல்ல அடுத்தும் ஒண்ணு இருக்கு. இல்ல இல்ல, நான் இது பிரகாஷ் அந்த ஓப்பனா 2 பேரும் சொல்லிடுறேன். எல்லாருக்கும். ஒண்ணுமே இல்ல, இதுல பெரிய விஷயம் நீங்க எதிர்பார்க்கற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. என்னன்னா ம், ம், ஒருத்தரோட மனநிலை தான். இப்போ வந்து ஒருத்தர் வந்துட்டு விடாம படம் பண்ணணும், அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒருத்தருக்கு ஃபுல்லா இருந்தது அப்படின்னா அவங்க கண்டினியூவா பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க வந்துட்டு இப்போ ஆஹ், ஒரு 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 வேலை பண்றீங்க. அந்த வேலை நீங்க வந்துட்டு ரொம்ப அந்த வேலையில நீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாமே உங்களால பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்துட்டு சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களை மாதிரியே இன்னொருத்தருக்கும் தெரியுது, அவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அதை விட வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டோ இல்ல வந்துட்டு ரெண்டுத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் சில பேர் இப்போ ஏகே எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்து நடிக்கிறதுலயும் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதே சேம் டைம் வந்து அவர் ரேசிங்லயும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது ரெண்டுத்துலயும் பண்றாரு. இங்கேயும் இருக்காரு, அங்கேயும் இருக்காரு. இப்ப அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு நடிப்பு தாண்டி அவங்க வேற எதனா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப நீங்க ஆமா. ரஜினிகாந்தே எடுத்துக்கங்க, அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல அனௌன்ஸ் பண்ணாரு, இருந்தது, ஆனா வர முடியல. அதே மாதிரி கமலஹாசன் நடிக்கிறாரு, இப்ப அரசியலும் பண்றாரு. அந்த மாதிரி ரெண்டுத்துலயும் வந்து இருக்கிறாங்க. ஆனா சில பேர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு விட்டுட்டு வேற ஒரு லைன்ல போயிட்டாங்க அப்படின்னா இது மேல இருக்கிற ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருது. நான் சிம்பு வந்து அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா வந்துட்டு அவரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர், எல்லாமே தெரியும் சினிமால வந்துட்டு, எல்லாம் எண்ட் டு எண்ட் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவர் வந்துட்டு கண்டினியூஸா படம் பண்றதுக்கான சூழல் அவர் தான் உருவாக்கணும். நம்ம சூழல் அமையலன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு அமையல, அவருக்கு செட் ஆகல அப்படின்ட்டு. அது வந்து அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் நினைச்சா எந்த டைரக்டர் வேணா இமீடியட்டா கூப்பிட்டு ஒரு 2 மாசத்துல எனக்கு படம் முடிக்கணும், நான் கண்டினியூஸா ஷூட் வச்சு முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சா வித்தின் 6 months ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. அவருக்கு சூழல் அதுவா அமையணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருமே வந்து அமையறத பண்றாரே தவிர அவர் அமைச்சுக்க மாட்டாரு. அதான் வருத்தமா இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நம்ம அதுல எல்லாருக்கும் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல ப்ரோ, அது அவரோட முடிவு. நம்ம போயிட்டு வந்து நீங்க நடிச்சுதான் ஆகணும், எங்களுக்கு வந்து படத்தை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நம்மளால வந்துட்டு அவரை டிமாண்ட் பண்ண முடியாது. இப்போ எப்படி வந்து விஜய் வந்து நான் நடிக்கிறது விட்டுட்டு அரசியலுக்கு போக போறேன் அப்படின்னு முடிவெடுத்தாரோ, அது முழுக்க முழுக்க அவரோட முடிவு. நம்ம என்னதான் வந்துட்டு இல்ல நீங்க போகவே கூடாதுன்னு எத்தனையோ பேர் கேக்குறாங்க. அப்பயும் நான் அரசியலுக்கு போவேன் அப்படின்னு போறாரு. திரும்பி வராரா இல்லையன்றதுலாம் செகண்டரி. பட் ஆனா வந்து நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாருல, அந்த மாதிரி இது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. அவங்களுக்கு வந்துட்டு இப்ப மேபி அவருக்கு இப்போ சில பேர் வெளிப்படையா சொல்லிடுறாங்க, நான் அரசியலுக்கு போறேன், நான் வந்துட்டு இல்ல வேற பிசினஸ் பார்க்க போறேன் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. சிம்பு வந்து அவருக்குள்ள என்ன வேற என்ன இன்ட்ரெஸ்ட், வேற எதனால வந்து அவர் நடிப்பு வந்துட்டு நடிக்கிறத வந்துட்டு கம்மி பண்ணிக்கிட்டு எந்த எந்த ரீசனால இது பண்றாரு அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியல. தெரிஞ்சாலுமே வந்து நம்மளால இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து அதை நம்ம சொல்லவும் முடியாதுல்ல. அதுதான் இருக்கிற உண்மையான ஒரு விஷயம். ஆமா ஆமா. அப்புறம் பிரகாஷ் சுகுமார் இன்னொரு ப்ரோ கேக்குதா? சம்பவம் இன்னைக்கு நடந்துச்சு. ப்ரோ இன்னைக்கு சொல்லுங்க மாதிரா. ப்ளூ சட்டை வந்து இப்படி சரண்டர் ஆயிட்டாரு. ஏன்டா கோவிந்தா, நான் உன்னை பெரிய ரவுடின்னு அதாவது நினைச்சேன். அதாவது எனக்கு நான் ஒண்ணு அதுதான் சொல்லட்டுமா? கவனிச்சு. நான் ஒண்ணு சொல்றேன், அதை நேத்தே பேசிட்டு இருந்தோம். என்ன பிரச்சனைனா, உன்னை நான் மிரட்டினேன் அப்படின்னா நீ என்ன வேணா பண்ணிக்கோ பரவாயில்ல அப்படின்னு வந்து பண்ற நிலைமையில தான் இத்தனை நாள் வந்துட்டு அவர் இருந்தாரு, எல்லாருமே இருந்தாங்க. உன் குடும்பத்தை நான் மிரட்டினேன்னு வச்சுக்கேன், நீ சரண்டர் ஆயிடுவ ஆட்டோமேட்டிக்கா. அது நம்ம எவ்வளவோ படங்கள் பார்த்துருக்கோம். நீங்க இன்க்ளூடிங் நீங்க வந்துட்டு இது நம்ம குபேராவே பார்த்திருப்பாங்கல்ல, அந்த கதையை அப்படிதானே வச்சிருப்பாங்க. நாகார்ஜுனா எவ்வளவு நேர்மையான ஆளு, அதுல வந்து ரொம்ப பெரிய சிபிஐ ஆபீசரு. நான் சட்டத்தை தான் நம்ம ஜெயிலுக்கு போறாரு, வெளியே வராரு, எனக்கு தப்புன்னு படுத்து நான் வெளியே போறேன் அப்படின்னா குடும்பத்தை வச்சு மிரட்டினவனே வந்து அவர் தப்பு செய்யறாருல. அந்த மாதிரிதான் வந்துட்டு குடும்பத்தை வச்சு யார் மிரட்டினாலுமே வந்து அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க. அதுதான் உண்மை. அப்படி சொல்ல வர்றீங்கல்ல, அவரையும் மிரட்டி இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு உண்மைதான். நான் வந்துட்டு இது இல்லைன்னு எங்குமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மிரட்டி இருக்காங்கன்றது வந்துட்டு பல விஷயங்கள் வந்து எனக்கு வந்து கிளியரா எனக்கு இவங்க பிரகாஷ் ராவுக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். மிரட்டி இருக்காங்கன்றது வந்துட்டு ப்ரூஃபோட நான்லாம் வந்து பார்த்துட்டேன். ஓகே, என்ன விட்டுருங்க. மற்றவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு சொல்றாங்க இல்லைன்னு தாண்டி மிரட்டல் உண்மைதான். ம், மிரட்டினது உண்மைதான்.
அது அவரை மிரட்டினாங்க இல்லையன்றதெல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. நார்மல் த்ரெட்டன் கிடையாது, மத்தவங்கள மாதிரி த்ரெட்டன் கிடையாது. ம் இல்ல அடேங்கப்பா. சுகுமார் ப்ரோ, அதுக்கு ரிவ்யூ ஸ்கிப் பண்ணிருக்கலாமே. அவர் ஒரு சில படங்களை ஸ்கிப் பண்ணிருப்பாரு, கவனிச்சிருப்போம். அதுதான் அதுதான்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கிப் பண்றது சில பேர் வந்துட்டு இல்ல நீ போடு அப்படின்னு சொல்றது வேற. ஏன்னா நான் எதை வச்சு ஷியூரா சொல்றேன்னா, இந்த கண்ணப்பால மத்த இத்தனை படங்களுக்கு அவருக்கு கொடுக்கறேன்னு சொல்ற அமௌண்ட்டை விடவா இந்த கண்ணப்பால கொடுத்துருப்பாங்க? நீ சொல்லு பார்க்கலாம். ம். ஏன்னா எல்லா படத்துக்குமே அப்ரோச் போயிருக்கும், எல்லா படத்துக்குமே போயிருக்கும். ஏன் தக் லைஃப் வந்து ஒரு இன்ஃபுளுசர் மீட்டுக்கே அவ்வளவு செலவு பண்ணாங்க. அவங்க நினைச்சிருந்தா வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் கொடுத்துருக்கலாம். ஏன் கோட் படம் வந்து அவங்க அவ்வளவு கோடி போட்டு கோட் படம் எடுக்கிறாங்க. அவங்க நினைச்சா வந்து போயிட்டு அவர்கிட்ட வந்துட்டு நீ வந்து பாசிட்டிவா போடுன்னு ஒரு அப்ரோச் பண்ணிருக்கலாம். பண்றாங்கன்னு இல்ல, பண்ணிருக்கலாம்னு இல்ல, பண்ணிருக்காங்க. நிறைய படத்துக்கு பண்ணிருக்காங்க. ஆனா அவர் வந்து அது எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அது வெறும் அவங்க அப்ரோச்சோட நிறுத்திப்பாங்க. அதிகபட்சம் அப்படி பண்ணாதீங்க, உங்களை வந்துட்டு இதுக்கப்புறம் ரிவ்யூ பண்றது நம்ம உங்க மேல கேஸ் போடுவோம், உங்களை ரிவ்யூ பண்ண விட மாட்டோம், இதுக்கு மேல நீங்க ரிவ்யூவே பண்ண முடியாது, நாங்க கேஸ் போட்டுருவோம் உங்க மேல அப்படின்னா அப்படி மிரட்டல் வரும். அதை வந்து அவர் லீகலா பாத்துக்கலாம். அந்த மாதிரி மிரட்டல் தானே போன்ல போன் பண்ணி திட்டுறாங்க. அவர்லாம் நான் நேர்ல பேசும்போது நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய போன் வரும். அவர் ஆனா எதுவுமே வந்து அட்டன் பண்ணாமலாம் இருக்க மாட்டாரு, நிறைய அட்டன் பண்ணுவாரு. அப்படியே திட்டுறியா அப்படின்னு அது வந்து அப்படியே யார் பண்ணி அப்படியா சரி திட்டிட்டு போ அப்படின்னு வச்சிருவாராம். அந்த மாதிரி ஏகப்பட்ட போன் கால் ரிட்டன் கால்லாம் வரும். இதெல்லாம் வந்து வர்றதுதான். அதெல்லாம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு. திடீர்னு புதுசா வேற மாதிரி ஒரு மிரட்டல் வரும்போது அதை வந்து அவங்களால வந்துட்டு ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கும். இல்ல மிரட்டுறதுக்காக பண்றாரு, அது ஓகேங்க. அப்ப ஈஸி டார்கெட்னா என்ன வேணா பண்ணலாமா? அப்ப சும்மா தலைவரை வந்து சும்மா டெய்லி ஒரு 10 ட்வீட் அப்போ போட்டு நம்ம ஊரு ஸ்டார்ஸ் எல்லாம் இழிச்சவாயிடுவா எதுவும் அப்படிங்கிறது. கேட்க மாட்டாங்கன்னா இஷ்டத்துக்கு எது வேணா பண்ணலாமான்னு இப்ப அதுதான் என்னன்னா, நம்ம ஊர் ஸ்டாருங்க நம்ம ஊர்ல அந்த மாதிரி யாரும் இது வரையும் பண்ணல, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகலன்னு சொல்ல வரேன். இல்ல அப்ப பண்ணாதான் இப்ப அமைதியா இருப்பாங்களான்றது. ஏதாவது ஒரு இஷ்யூ பேஸ்ல கிரிட்டிசைஸ் பண்றது இல்ல ஓகே. ப்ரோ, ஒரு இல்ல டெய்லி ப்ரோ, ஒரு 10 இப்ப ட்வீட் சும்மாவே பண்ணாதான் அமைதியா இருப்பாங்கன்னா வந்து அதை தாண்டி பண்றதே தப்புன்றேன். ஃபர்ஸ்ட் அவரை விட்டுருங்க, அவரோட பர்சனல் இது எல்லாமே நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் ரிவ்யூ போடுறாரு, பர்சனல் விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு, அது தப்பு தான், அது இல்லைன்னு சொல்லல, ஓகேங்களா. அவரை வந்துட்டு அது அவரை மிரட்டி அவரோட நிறுத்திக்கணும்னு தவிர அவரோட குடும்பத்தை எந்த ஒரு இடத்துலயும் இழுக்கக்கூடாது. அது யாரா இருந்தாலுமே ஃபேமிலிஸை வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு கொண்டு வரக்கூடாது. இது வந்து நம்மளோட ஒரு ப்ரொஃபஷனான ஒரு விஷயம். நான் நிறைய டைம்ல நிறைய பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஓப்பன் ப்ரொஃபைல் வச்சு என்னோட போட்டோ போட்டா அங்க பெருசா வந்து என் ஃபேமிலி அபியூஸ் பண்றது கம்மியா தான் இருக்கு. இப்போ நான் வந்து ட்விட்டர்ல என் ஃபேமிலி போட்டோ போட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன், நாளைக்கு நான் ஏதோ ஒரு இது பண்ணிட்டேன்னா என் ஃபேமிலி போட்டோவை எடுத்து அதை எடிட் பண்ணி அதை வந்து டைம் லைன்ல ஃபுல்லா வந்து ஷேர் பண்ணி ட்ரோல் பண்றதுலாம் அதிகமா இருக்கு. நம்ம நிறைய பார்த்துருக்கோம், அது நம்ம ஃபேஸ்புக்லயும் பார்த்துருக்கோம். பல பல எல்லா சோஷியல் மீடியாலயும் வந்துட்டு ஃபேமிலியை டார்கெட் பண்றது, ஒரு நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் வந்துட்டு அதுதான் நடக்குது. ஃபேமிலியை வச்சு அவங்கள வந்துட்டு அபியூஸ் பண்றது தான் அதிகமா இருக்கு இப்பலாமே ட்ரெண்ட். அபியூசிங் எல்லாம் கூட வந்து இங்க எல்லாம் கண்டுக்காம போயிட்டுறாங்க. ஆனா ஃபேமிலியை வச்சு மிரட்டுறது வந்துட்டு புதுசா இருக்குல்ல, புதுசா இருக்குன்னு தாண்டி வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இது இப்போ நம்மளுக்கு லைவா பாக்குறோம்ல இந்த மாதிரி நடக்குதுன்னு. இல்ல அது 100% சப்போர்ட் பண்றோங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இவங்க பண்றது நம்ம 100% சப்போர்ட் பண்றோம். இது யாருக்குமே நடக்கக்கூடாது, நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, எதிரியா ஏன்னா இருந்தாலும் நடக்கக்கூடாது. பிடிக்காதவங்க பட் அவங்க அவர் அவங்க வந்து பண்றதும் நம்ம அவங்க இந்த பேசுறது சமூகத்துல வந்து பேச நம்மளுக்கு வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்குல்ல. என்ன வேணா இருக்கலாம் மகேஷ் ப்ரோ. அவங்க பேசுற கருத்து வேறுபாடு என்ன வேணா இருக்கலாம். அவங்கள நீ பண்றியா, நீ அதிகபட்சம் அவன் சேனல்ல பிளாக் பண்றியா, அவன் மேல கேஸ் போடுறியா, அவனை பிடிச்சி ஜெயில போடுறீங்களா, என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்க வேணான்னு சொல்ல மாட்டோம். அது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒண்ணு சண்டை. அவங்க ஃபேமிலி இதுல என்ன பண்ணாங்க, அதுல நடுவுல எப்படி ஃபேமிலின்னு ஒரு இது வந்தது, அது நம்ம தொடவே கூடாதுல. யாருக்குமே அது ரைட்ஸ் கிடையாதுல்ல. இப்ப நம்மளே வந்து யாருன்னா ஒருத்தர் பிடிக்கல, நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு நடிகரை பிடிக்கல, நான் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா அவர் நடிக்க தெரியலன்னு தான் விமர்சனம் பண்ணணும். இல்ல வந்து அதிகபட்சம் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல கதையில நடிக்கலன்னு வேணா விமர்சனம் பண்ணலாம். அதை விட்டுட்டு அவர் பர்சனல் லைஃப்ல இப்படி இருந்தாரு, அவர் கூட இருந்தாரு, அவர் இவங்க கூட போறாரு, அவர் வந்து அவர் அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு வந்து விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அது அவங்க பர்சனல் ஸ்பேஸ். அது அவங்க வந்து பப்ளிக்கா கொண்டு வர வரையும் அது அவங்க பர்சனல் ஸ்பேஸ் தான். நம்மளே ரூமர் ஒன்று கிளப்பிட்டு நம்மளே வந்துட்டு ஏன் தெரியுமா இப்ப பாத்தியா அவர் வந்து அவங்க கூட இல்ல, இப்ப அவர் இவங்க கூட இருக்காரு, இப்ப எங்க பாத்தியா அவன் பையன் பாத்தியா அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் அபியூஸ் பண்றது வந்துட்டு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஹர்ட் ஆகும். இன்க்ளூடிங் அதாவது நம்மளுக்கே வந்து நம்ம எடுத்துக்கோங்க, இப்ப நம்ம வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பர்சனல் அபியூஸ் நடந்தா எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஏன்பா நீ என்ன வேணா திட்டு, என் குடும்பத்தை திட்டாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. என்ன வேணா பேசிக்க, உனக்கு எனக்கு தான் சண்டை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கோவம் வரும்ல. அந்த மாதிரிதான் எல்லாருக்குமே இருக்கும்.
கரெக்ட் தாங்க. இல்ல நீங்க சொல்றது 100% கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன், ஒரே ஒரு இது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவரும் பார்த்துட்டு தன்னையும் அவர் மாத்திக்கணும்னு சொல்ல வரேன் நான். இந்த மாதிரி இதை ஒருத்தரை போட்டு தனியா டார்கெட் பண்றது, அவரை பிடிச்சவங்களுக்கு எல்லாம் அது எப்படி எஃபெக்ட் ஆகுன்றது அவரும் அதை ரியலைஸ் பண்ணணும்ன்ற நான். இல்ல ப்ரோ, அதெல்லாம் பண்ணாமலாம் ஜஸ்டிஃபை இருக்கு பண்றதுக்காக பாருங்க. சொல்லல இத. ஐ மீன் இத நான் என்ன சொல்றேன்னா இவங்க பண்ணது வந்து பெரிய தப்பு. அவர் பண்றதும் வந்து தப்பு தான். அதாவது ஒரு பர்டிகுலர் ஒருத்தரை வந்து பாடி ஷேமிங் பண்றது, அந்த மாதிரி பண்றதுலாம் தப்பு தான். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கணும் தான். அதெல்லாம் வந்துட்டு அவர் ஸ்டாப் பண்ணிக்க மாட்டாரு. அதெல்லாம் பண்ணிட்டே தான் திரும்பி அது ரிப்பீட்டடா ஒரு பர்டிகுலர் ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி அவங்கள பேசுறது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தடுக்கவே முடியாது. நான் இப்பயும் சொல்றேன் பாருங்களேன், அவர் இல்லைன்னா இன்னொருத்தர் வருவாரு அந்த இடத்துல. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டே தான் இருக்காங்க. நெகட்டிவ் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது. நான் நார்மலா பேசினா என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி ஓகே, நான் எப்படி பேசுறேன், எனக்கு அதான் பிடிக்குது, எனக்கு அதான் வந்து என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க. அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணிட்டு போட்டோம். இதுல வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்றதுக்கு அதிகபட்சம் லீகலா ட்ரை பண்ணுவோம். அவரை நம்ம ட்வீட் பண்ணி அவரை வந்துட்டு இப்படி பண்ணுவோம், அது விமர்சனம் பண்ணுவோம், என்ன வேணா பண்ணிட்டு போகலாம். அவருன்னு இல்ல, பல பேர் இங்க இப்படிதான் இருக்காங்க. ஓகே, அவர் மேலேயே தப்பு இருக்கு. பட் ஆனா வந்து அதையும் தாண்டி வந்துட்டு அங்க அந்த சைட்ல பண்றதும் வந்துட்டு ஒரு நியாயமான விஷயம் கிடையாது. நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வெங்கி ரிவ்யூஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எந்த ஒரு ஆக்டரையுமே வந்து டார்கெட் பண்ணி அந்த ஆக்டர் வந்து சரியில்லை, இந்த பாடி ஷேமிங் பண்றதோ அவர் ரிவ்யூவில் வந்து அந்த மாதிரி இருக்காது. படம் நல்லா இருக்கா, படம் நல்லா இல்லையா, அப்படிதான் இதுவரையும் அவரோட ட்வீட்டே அது மட்டும் தான் போட்டிருப்பாரு. அவர் டைம் லைன்ல போய் பாத்தீங்கன்னா ஒருத்தரை டார்கெட் பண்ணி நான் அந்த ஒரு ஆக்டரை திட்டுவேன், அந்த ஆக்டரை வந்து டார்கெட் பண்ணி அவரை நான் அபியூஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் பண்ணது கிடையாது. வெறும் வந்து ரிவ்யூ மட்டும் தான் போடுற ஒரு ஆள் அவரு. ரிவ்யூ போடுற ஒரு ஆளுக்கே வந்து மிரட்டல் போறது வந்துட்டு ஒரு தப்பான ஒரு இது. நீங்க நாளைக்கு அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே போகலாம். அது வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட போகலாம். இப்ப நாங்க ரிவ்யூ போடுறோம்னா எங்களுக்கும் வரலாம். நாளைக்கு நீங்க வந்து ஒரு நார்மலா ஒரு ட்வீட் போடுறீங்கன்னா உங்க கான்டாக்ட் எடுத்து உங்களையும் மிரட்டலாம். இது எல்லாருக்குமே தான் வந்து நம்மளோட ஒரு பொது இது சோசியல் மீடியால ஷேர் பண்றது. நம்ம விருப்பம் எதுவுமே ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு நம்மள வந்து அவங்களால வந்து மிரட்ட முடியும்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். பட் த்ரெட்னிங் பண்றது வந்து தவறுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டன் பண்றது வந்துட்டு பெரிய தவறு. நல்ல படம் எடுத்தோம் அப்படின்னா யார் என்ன நெகட்டிவ் பண்ணாலுமே நல்ல படத்தை ஸ்டாப்பே பண்ண முடியாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அதிகபட்சம் வந்துட்டு நம்ம வந்து அதுக்கான பேர் கிடைச்சிரும். ஒரு நல்ல படம், குவாலிட்டியான மக்களுக்கு பிடிச்ச படம், எல்லாருக்கும் பிடிச்ச படம். நம்ம இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஃபேமிலி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கோட் வந்தது. நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு டைம் லைன்ல போட்டிருந்தாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அதுக்கு மேல வந்துட்டு ட்ரோல் பண்ணாங்க, நிறைய ட்ரோல் பண்ணாங்க, விஎஃப்எக்ஸ் சரியில்லை, அது சரியில்லைன்னு. படம் நல்ல கலெக்ஷன், படம் ப்ரொடியூசருக்கு லாபம், படம் வந்து எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு, நல்ல ஒரு இது. அது ஹிட், அது ஒரு பிளாக் பஸ்டர் தான் சொல்லுவாங்க. சேம் குட் பேட் அக்லிக்கும் அப்படிதான். இது வந்துட்டு ஒரு ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் பிடிக்கும், இது வந்து மத்தவங்களுக்கு பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்காதுன்னு நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. அந்த படம் வரும்போது ஏகப்பட்ட ட்ரோல் வந்துதான் இருக்கு. அப்படி வந்துமே அந்த படம் பிளாக் பஸ்டர். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கையில இல்ல. படம் வந்து முக்காவாசி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அந்த படம் ஹிட் ஆகும். அது எவ்வளவு நீ நெகட்டிவ் போட்டு எவ்வளவு நம்ம அடிச்சாலுமே அந்த படத்தை வந்துட்டு கீழே தள்ள முடியாது. அவ்வளவுதான். அதுதான் இருக்கிற ஃபேக்ட். அது வந்து பெரிய ஹீரோ படமா இருந்தாலும் சரி, சின்ன ஹீரோ படமா இருந்தாலும் சரி, நல்ல படம் ஓடும். அவ்வளவுதான். நல்ல படம்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படம். நான் இங்க வந்து கதை வந்து எனக்கு வந்து லாஜிக் இல்லாம இருக்கணும், அது மாதிரி இருக்கும். அந்தந்த ஜேனருக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச படம் இருக்கா, இந்த ஜேனர் இது கமர்ஷியல் தான், இது மசாலா தான், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னா அது ரசிக்க ஒரு கூட்டம் இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவுதான். அது அப்போஸ் பண்ண ஒரு கூட்டம் இருக்கு, என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. படத்தோட கலெக்ஷனையோ அது படத்தோட ஹீரோவையோ யாரையும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகே சுகுமார் ப்ரோ, RRRல ஃபயர்னு ஒருத்தரை பார்த்தாச்சு, ராம் சரண். அடுத்து வாட்டர். நேற்று ஒருத்தர் ட்வீட் போட்டு போனாரு, அனகொண்டா பாப்பே எனக்கு அட்டாப்பூச்சி பாரி. நம்ம இட்டிஸ் ப்ரோ அவர் ரிவ்யூ போடவே இல்லை. ஆனால் பட் ஒரு விஷயம் வந்து உண்மைங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சட்டை மாறனா இருக்கட்டும், பட் பிஸ்மியா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து ரொம்ப கீழ்த்தரமாக வந்து ஒரு சில நேரத்தில் கமெண்ட் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட். அதுதாங்க நான் கேட்க வந்ததும் அதே தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இவங்கெல்லாம் ஓரளவுக்கு மதிக்கிறாங்க எல்லாருமே. ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா நீங்களெல்லாம் கூட இவ்வளவு மரியாதையா பேசுறீங்கல்ல, எல்லாருமே மரியாதையா பேசுறாங்க. அந்த இதை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க. பிலோ த பெல்ட் பெரிய பெரிய ஸ்டார்ஸ், லெஜெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வாட்டி இல்ல ப்ரோ, நான் நிறைய வாட்டி இந்த ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன். இப்போ
ஒரு ப்ரீமியர் ஷோக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ப்ரெஷ் ஷோக்கோ இல்ல ப்ரீமியர் ஷோக்கோ போறீங்கன்னா அவங்கலாம் வராங்க. அவங்க எல்லாமே வருவாங்க. நீங்க வந்து நான் ஒரு குறிப்பிட்ட நேம சொல்ல விரும்பல. அது நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் வந்து ஒரு அபியூஸ் பண்றாங்க, யார் யாரெல்லாம் வந்துட்டு ஒருத்தரை டார்கெட் பண்ணி போடுறாங்களோ அவங்க எல்லாமே வராங்க. ஓகேங்களா? யார் யாரெல்லாம் வந்துட்டு ஜென்யூனா ரிவ்யூ போடுறவங்களும் வருவாங்க. பர்சனல் டார்கெட்லாம் இல்லாம படம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலனா பிடிக்கல, படத்தை பத்தி படத்தோட நிறுத்திக்கிறவங்களும் வருவாங்க. ஓகேங்களா? இதுல வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ஒரு எல்லார் சைடுமே வருவாங்கன்னு வச்சுங்களேன். அங்க மரியாதை வந்துட்டு அங்க இருக்கிறவங்க கூட சக மனிதர்கள சொல்றேன். நான் வந்து ப்ரொடியூசரையோ ஒரு ஆக்டரையோ நான் அவங்களெல்லாம் சொல்லல. நான் சக மனிதர்கள் உங்க கூட வந்து படம் பார்க்க வர அங்க ஒரு 300 பேர் மீடியால இருந்து வராங்கன்னு வச்சுங்களேன். 300 பேர்ல வந்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கறதுன்னா யாருமே மரியாதை கொடுக்கல, உனக்கு கண்டுக்கவே இல்லை அப்படின்னா, உன் வேலை பார்க்குற இடத்துலயே உன்னை வந்து யாரும் வந்து உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா அப்ப நீ வேலை பார்க்கறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதுதான் வந்துட்டு ஒரு கிளியரா நான் யோசிப்பேன். இப்ப நீங்க எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க, இல்ல நீங்களே சொந்தமா வந்து ஒரு 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 முதலாளியா இருப்பீங்க, உங்க கீழே 4 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்களேன். உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை மதிக்கல அப்படின்னா அப்ப நீங்க என்ன மாதிரி வேலை செய்யறீங்கன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல. அங்க அதுதான் நடக்குது. அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த மாதிரி இடத்துல மரியாதை இருக்காது. மரியாதை அவங்கள வந்து பெருசா வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க அபியூஸ் பண்றாங்க, அவங்க வந்துட்டு இது பண்றாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கள அப்படிதான் இக்னோர் பண்ணி தனிமையா தான் இருக்காங்க அவங்க. காசு மட்டும் வரும். நான் இப்பயே சொல்றேன் பாருங்க, காசு சம்பாதிச்சு அதுல ஒன்றும் பண்ண முடியாது. காசு வரும், அது மூலமா வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஃபேம் வரும். அது மூலமா வச்சு அவங்க என்ன வேணா பண்ணலாம், அதெல்லாம் வரும். ஆனா கூட யாருமே நிக்க மாட்டாங்க. நாளைக்கு அவங்களுக்கு எதனா ஒண்ணு அப்படின்னா வந்துட்டு அவங்க கூட யாருன்னா வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பார்ப்பா இவர் இப்படி இருக்காரு, ஜெனியூனான ஒரு நல்ல ஒரு ஆளு, இவர் கூட வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு யாருமே வந்து நிக்க மாட்டாங்க. ஆமா, அது உண்மை நீங்க சொல்றது. அவங்க என்ன பண்றாங்க அது அவங்களுக்கு திரும்பி வரும் ப்ரோ. அது வருது, ஆல்ரெடி வந்துடுச்சு, நீங்க பாக்கல அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து அது பார்க்காதனால தெரியல. அவர் என்ன வேணா இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாரு, அவரை வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணல. அவரை கண்டுக்காம வந்து அவரை வந்து ஒதுக்கிதான் வச்சு, அவரன்னு இல்ல, நிறைய பேர் எல்லாரையுமே ஒதுக்கிதான் வச்சிருக்காங்க. சரி சுந்தர், இதை பாசிட்டிவா போவோம். நீங்க என்ன ஏதாவது எஸ்டிஆர் அந்த வெற்றிமாறன் அப்டேட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஷூட் எப்போ போவாங்க? 64க்கும் அப்படியே ஒரு அப்டேட் இருந்தா சொல்லிட்டு போயிருங்க, யாரா இருந்தாலும் தெரிஞ்சவங்க. ப்ரொடியூசர் யாருனாலும் சொல்லுங்க. 64 வந்துட்டு வரும் ப்ரோ, அப்டேட் வரும். ரைட்டிங் போயிட்டு இருக்கு. ஆதிக் தான் டைரக்டர், ஆதிக் தான் ரைட் பண்ண போறாரு. அதாவது எப்படின்னா வேல்ஸ் தான் இன்னமும் உள்ள இருக்காங்க. வேல்ஸ்ல வந்து அந்த 2 வருஷம் டைரக்டர் லிஸ்ட்ல வரல அப்படின்னா வந்துட்டு அந்த லிஸ்ட்ல வரல. ஏன்னா அஜித் படத்தை வந்துட்டு அவ்வளவு பெரிய ஆக்டர் படத்தை எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம சிம்பிளா வந்துட்டு ஆதிக் அதுல இருக்காரு அப்படின்னு அவங்களால போட முடியாது. அதனால வந்துட்டு அவங்கதான் இன்னமும் உள்ள இருக்காங்க. ஆனா இந்த கதையை வந்து டெவலப் பண்ணிட்டு வர கதையை வந்து அவர் ஒன்லைன் சொல்லியிருந்தாங்க, அது வந்து அவங்களுக்கு பிடிச்சி அதை டெவலப் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்டிங்ல இருக்காரு. திரும்பி அவர் வந்து ஃபுல்லா போயிட்டு நரேட் பண்ணி அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது அப்படியே ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு வந்து நீங்க ஒன்லைனா நல்லா இருந்தது, எனக்கு அது பிடிக்கல, வேற ப்ரொடியூசர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேற ப்ரொடியூசர் மாறலாம். ஆனா இப்போ வரையுமே வேல்ஸ் வந்து உள்ளதான் இருக்காங்க, வேல்ஸ் பண்றது மாதிரி ஐடியால தான் இருக்காங்க. ப்ரோ இந்த சரண் ப்ராஜெக்ட் எப்படி ப்ரோ, அது நடக்குமா இல்ல சும்மா சொல்றாங்களா? எது ஏகே சரண்? ப்ரோ எல்லாம் ஏகேக்கு நிறைய வந்து லைன் அப் சொல்லிட்டே தான் ப்ரோ இருக்காங்க. அவரு வந்து எப்படி சொல்றது, ஒரு படத்தை முடிச்சுதான் அடுத்த படத்தை பத்தி வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாரு. இப்போதைக்கு நம்ம வந்துட்டு அடுத்த படம் யாரு அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது, சொல்ல முடியும், கிளாரிட்டியா சொல்ல முடியும். ஆதிக் தான் பண்றாரு அடுத்த படம், அது ஒன்னா வந்து ஷுவரா சொல்ல முடியும். ப்ரொடியூசரு, டெக்னீஷியன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்மளால வந்துட்டு இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையை வச்சு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம இது குட் பேட் அக்லிலேயே பார்த்துருப்போம். முதல்ல வந்து டிஎஸ்பி இருந்தாரு, அப்புறம் டெக்னீஷியன் மாறி ஜிவி பிரகாஷ் உள்ள வந்தாரு. அந்த மாதிரி அதெல்லாம் மாறும், ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாமே மாறும், எல்லாமே மாறலாம். ஆனா ஆதிக் ரவிச்சந்திரன்ன்றது வந்துட்டு அஜித் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அவர் கூட தான் நெக்ஸ்ட் படம் அப்படின்றது வந்து அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அது மாறாது. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. ஓகே ப்ரோ. என்ன விசேஷம்?
அவர் பேசவே மாட்டேங்காரு. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு ப்ரோ. இல்ல 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 கேட்டேன். அதை கேட்கும்போது எனக்கு இந்த ப்ளூ சட்டை மாறன் சொன்னீங்கல்ல, மிரட்டல் வெங்கை ரிவ்யூ மிரட்டுறாங்கன்னா நான் வந்து டோட்டலா ஆப்போஸ் பண்றேன். எல்லாமே ஓகே, இவங்க வந்து எல்லாமே ஆனா ப்ளூ சட்டை மாறன் இங்க இருந்து எவ்வளவு பேர் மிரட்டியிருப்பாங்க. ஆனா மிரட்டியிருப்பாங்க, எந்தெந்த வகையில மிரட்டியிருப்பாங்க, கெஞ்சி இருப்பாங்க, கதறி இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஆனா அப்பெல்லாம் வந்து பர்சனல் அபியூஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப பர்சனல், ரொம்ப கீழ்த்தரமான அபியூஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட நடிகர்களை. ரிவ்யூங்கிற பேர்ல படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணல. ஆனா இப்போ வந்து தெலுங்குல இருந்து ஒருத்தவங்க மிரட்டுறாங்க அப்படிங்கிற உடனே அதை ஒரு ஃபுல் பாசிட்டிவா ரிவ்யூ சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. நான் அந்த ரிவ்யூ கேட்கல, பார்க்கல, எனக்கு தெரியல. ஆனா அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்காரன் உங்களுக்கு இச்சவாயா? தமிழ்நாட்டுக்காரன் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க மட்டுமா? தமிழ்நாட்டுக்காரன் நீங்க படத்தை ரிவ்யூ பண்ணல, அபியூஸ் பண்ணிருக்கீங்க, நடிகர்களை அபியூஸ் பண்றீங்க. அப்ப இங்க தமிழ் படங்கள்லாம் அவங்க ஓகேவா? நான் அந்த சைடு போறேன். ப்ளூ சட்டமானுக்கு நம்ம கண்ணப்பாட்டியுமா அவங்க பண்றது முழுக்க 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 தப்பு. ஆனா இதுல ப்ளூ சட்டம் மாறம் பண்ணது அதை விட பெரிய தப்பு. அவங்க கேவலமானவங்கன்னா இவங்க அவரை விட கேவலமானவனா இருந்திருக்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா மத்தவங்க எவ்வளவு பேர் உங்களை செஞ்சிருப்பாங்க. நடிகர் தமிழ் சினிமால இருந்து ஒரு 3 நாளைக்கு ரிவ்யூ போடாதீங்க, 2 நாளைக்கு ரிவ்யூ போடாதீங்க, அட்லீஸ்ட் படம் நல்லா இருந்தாலும் பிடிக்கலன்னு மட்டும் சொல்லுங்க, பர்சனல் அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. நான் அந்த டாபிக்ல போனா எனக்கு இன்னும் மோசமா இருக்குங்க. நான் என்ன பேசுறேன், அதனால அமைதியாயிட்டேன், பேசல. நீங்க அதுவும் இல்லாம சம்பந்தமே இல்லாம PS1 சேர்த்து அடிச்சாரு கண்ணப்பா ரிவ்யூ. ஆமா, போற போக்குல அப்பயும் மணிஷா இருக்கு 2 கொட்டு கொட்டிட்டு தான் போறாரு. என்னாச்சு, என்ன என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் இங்க பொன்னியின் பார்க்கல. செல்வன் ஒரு உப்மா படத்தை கிண்டி வச்சாங்க. ஓஹோ, பொன்னியின் செல்வனை விட கண்ணப்பா நல்லா இருக்குங்கிறாராமா அவரு. ஆமா ஆமா. சரி குவாலிட்டியா ரைட்டு. படம் எடுத்திருக்காங்களாம். பொன்னியின் செல்வன்லாம் அப்படி படம் எடுக்கலாம். இது வந்து கண்ணப்பா வந்து அந்த பட்ஜெட், விஎஃப்எக்ஸ், நடிப்பு, எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 100% அப்ரிஷியேட் பண்றாரு. ப்ரோ ஆனா அந்த விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் நிறைய ரிவ்யூஸ்ல வந்துச்சு. கண்ணப்பா ஸ்டோரி கொஞ்சம் இதுனாலும் விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குன்னாங்க. பிரகாஷ் ப்ரோ, நீங்க இன்னும் பார்க்கலையா கண்ணப்பா? நைட்டு ஸ்பேஸ் கேட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, வாய்ஸ் மெசேஜ். பிரதர் படம் நான் பார்த்துட்டேன், நீங்க உங்க இதையும் கேட்டேன், நீங்க படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்றதா இல்லை 170 ரூபாய் மிச்சம் பண்றதான்னு. 170 ரூபாய் மிச்சம் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னாரு. ரொம்ப மோசம், பிரபாஸ் சார் ஒரு 1/4 மணி நேரம் பரவாயில்ல, அவங்க 45 நிமிஷம் சொல்லி ஏமாத்திட்டேன், அதே ஏமாந்து தான் போனேன்னாரு. இவர் நம்ம இட்ஸ் பிரசாந்த் சொல்லியிருந்தாரு, நான் ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருந்தாரு, ஒன்னும் போட காணோம். அதை பார்த்தேன். அவரை எந்த போட்டிருப்பாங்க நேரம். ஏரியாலயும் ஐயா கில்லிடா அப்படின்ட்டு போனாரு. தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன்ட்டு போனாரு. போனவர் திரும்பி வரவே இல்லை. அவர் ப்ரோ காசு விஷால் ப்ரோ கமெண்ட் போட்டிருக்காரு எனக்கு ஸ்பீக்கர் இல்லதானேன்ட்டு. ப்ரோ அதெல்லாம் சுகுமார் பிசினஸ் ப்ரோ, டெக்னிக். விஷால் ப்ரோ ஐடி உங்களுக்கும் காட்டலையா? சுகுமார் ப்ரோ உங்களுக்கு காமிச்சுதான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க. யார் ஸ்பீக்கரு? ஆர்ஜே விஷால். கொடுங்க, அவரே கொடுங்க, நான் வெளியே போறேன். ஆர்ஜே கொடுங்க. இல்ல ப்ரோ, அவர் ஐடி காட்டல. இல்ல ஸ்பீக்கர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தவங்களை கொடுக்க ஸ்பீக்கர் சொல்லுங்க. இருக்கு ப்ரோ, ஸ்பீக்கர் இருக்குல்ல. ப்ரோ சிரிக்கிற எமோஜி போட்டிருக்காரு, யாருக்குமே காட்டலையா அவர் அக்கௌண்ட்? பாவம், ப்ளூ சட்டையை பத்தி அவரும் 4 வார்த்தை பேசுவார் வந்தாருன்னு. நிஜமாவே ப்ரோ, எனக்கெல்லாம் இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே சிரிப்பு தாங்க முடியல. இதுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட படங்கள் தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு எத்தனையோ படங்களை அடிச்சு போற போக. எனக்கு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணார்ல, அப்பயே அவரோட ரிவ்யூலாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கூட அவரு ரிவ்யூஸ் தான் பயங்கரமா ஃபாலோ பண்ணுவேன், சீரியஸா எடுத்துக்குவேன். அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணார்ல, ஆன்டி இண்டியன், அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப இதாயிருச்சு எனக்குலாம். அது இன்னைக்கு ரிவ்யூலாம் என்ன அடி ஓவரா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ப்ரோ நான் வந்து பிரகாஷ் ப்ரோ சொன்னதுதான் நானும் ஐ ஸ்டாண்ட் வித் பிரகாஷ் ப்ரோ. சரி ரைட்டு. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. சுகுமார் ப்ரோ, அப்ப நீங்க இன்னைக்கு பார்த்த படத்தை ரிவ்யூ சொல்லுங்க, மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லலாமான்னு தெரியல, சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. ரிவ்யூவா போடல, ரிவ்யூவா மேபி 1-2 நாள்ல போடுவேன். படம் பார்த்துட்டேன், பறந்து போ பார்த்துட்டேன் நான் இன்னைக்கு.
சூப்பர் ப்ரோ. எப்படி சொல்றது, வழக்கமான ராம் படத்துல ஒரு அழுகிற சீனு, ரொம்ப ஒரு எமோஷனல் மூமெண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருப்பாரு எல்லா படத்துலயுமே. ஆஹ் அதுல வந்து ஒரு ஒரு சில படத்துல நெகட்டிவ் கிளைமேக்ஸ்லாம் இருக்கும். அது நம்மள பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அது பெருசா நம்மள ரொம்ப டீப்பா அஃபெக்ட் பண்ணும். ஆனா இந்த படம் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ் அழுகிற சீனோ, எந்த ஒரு நெகட்டிவ் சீனோ, எந்த ஒரு இதுவுமே இல்ல. முழுக்க முழுக்க ஜாலியான ஒரு படம். ஜாலியா இருந்தது படம். ஜாலியா இருந்தது படம் வந்துட்டு. நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு எல்லாரும் நினைக்கிற மாதிரி எப்படி சொல்றது, அது ராமோட அந்த ஒரு படத்தோட மேக்கிங் இப்படிதான் இருக்கும். அது அந்த ஒரு அந்த ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் தான். ஸ்லோன்னு சொல்ல முடியாது, அது கதை அப்படிதான் போகும், அது மாதிரி தான் நகரும். படம் ஃபுல்லா வந்து பாட்டோட தான் டிராவல் ஆகும். நல்லா இருக்கு. நான் வந்து சூப்பரா நிறைய இடத்துல சிரிப்பு வர மாதிரி இருக்கு. சிரிப்பு இருக்கு படத்துல, யோசிக்க வைக்குது, சிரிக்கிற ஒரு இது இருக்கு. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். நீங்க சிவாவை வந்து சிவாவையே அப்படியே நீ உன்ன மாதிரியே இரு. நீ வந்து படத்துக்காக எதுவும் மாத்திக்க வேணாம், ராம் படத்துல நடிக்கிறன்றதுக்காக நீ வந்து மாத்திக்க வேணான்ற மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் ரியலா எப்படி கவுண்டர் பண்ணுவாரோ, மத்த படத்துல வந்து அவர் எப்படி கவுண்டர் பேசுவாரோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நானும் அப்படிதான் நினைச்சேன், சிவா போய் எப்படி ராம் படத்துல இது எப்படிப்பா இது அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் ஆனா சிவா, நீ சிவா மாதிரியே இரு, அவ்வளவுதான். அது அவரோட ஒன்லைன் பஞ்ச்லாம் நிறைய இடத்துல சிரிப்பு வர வச்சுது. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுல ஒரு பையனா நடிச்சிருப்பான், அவன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கான். படத்துல ஒரு விஷயம் சொல்ல வராங்க, அந்த விஷயம் வந்து உண்மையாவே ரொம்ப க்ளோஸா இருந்தது. அப்பா யாருன்னா யாருன்னா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 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 5 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, ஒரு குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கு சின்ன அது அது அந்த பெரிய குழந்தையா இருக்கட்டும், கடந்துதான் வந்திருப்பீங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து நல்லா பயங்கரமா கனெக்ட் ஆகும். அதுக்கு நான் கல்யாணம் ஆகல, நான் பேச்சுலரு, எனக்கு இந்த படம் பிடிக்காதான்னு கேட்கறவங்களுக்கும் ஆன்சர் வச்சிருக்கேன். எல்லாரும் நார்மலான பேச்சுலருக்கு கூட வந்து இந்த படம் நார்மல் இல்லை, யார் பார்த்தாலுமே இந்த படத்துல வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, என்ஜாய் பண்ற மாதிரி. முகம் சுழிக்கிற மாதிரி எதுவுமே இந்த படத்துல கிடையாது. ரொம்ப அற்புதமா ஒரு சீனரி ஆகட்டும், ஒரு விஷயம், ஒரு விஷுவல் எல்லாமே சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. ஒரு படம் வந்து முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். ப்ரோ கிரேஸ் ஆண்டனி அஜு வர்கீஸ் எப்படி நடிச்சிருந்தாங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் கிரேஸ் டைம் ஆண்டனி நடிக்கிறாங்க நிறைய படத்துல நிறைய தமிழ்ல. ஸ்கோப் இருக்கு. படத்துல வந்துட்டு கிரேஸ் ஆண்டனிக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. கரெக்டான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காரு ராம் இந்த படத்துல. அவங்களுக்கு படம் பாருங்க, நான் என்ன ரோல்னு சொல்ல விரும்பல, பட் சொல்றேன், அவங்களுக்கு நல்ல ரோல் இருக்கு, சிவாக்கு நல்ல ரோல் இருக்கு, அந்த பையனுக்கு நல்ல ரோல் இருக்கு, அஜு வர்கீஸ் இன்க்ளூடிங் ப்ரோ. அஜு வர்கீஸ்க்குமே நல்ல ஒரு ஒரு பிளேஸ்மெண்ட் வச்சிருக்காரு. அஞ்சலி படத்துல நடிச்சவங்க எல்லாருமே நம்ம முகத்துல இருப்பாங்க. அது வெளியே வந்துட்டோம், அந்த கேரக்டர் நம்ம கூட டிராவல் பண்ற மாதிரி தான் எடுத்திருக்காரு படத்தை. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒரு படம். இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் வந்து தியேட்டர்ல போய் பார்த்து நம்ம கண்டிப்பா கொண்டாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை மிஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இப்ப நம்ம வந்து இந்த மெய் அழகன்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இது அந்த படம் தியேட்டர்ல வந்துட்டு பார்த்து அப்ரிஷியேட் பண்ணவங்கள விட ஓடிடியில பார்த்து அப்ரிஷியேட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து தியேட்டர்ல லென்த்தா இருந்தது, ஸ்லோவா போச்சு, இது இல்ல அது இல்ல அப்படின்னு சொன்னவங்க ஓடிடியில வந்துட்டு அதை பார்த்து ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணோம். கிட்டத்தட்ட மெய்யழகன் எந்த ஒரு பேசிங்ல போதோ, எந்த ஒரு ஸ்பீட்ல போதோ, அந்த மாதிரி ஒரு ஸ்பீட்ல தான் இந்த படம் போகும். அது வந்து வேற 2 கேரக்டர், அந்த வேற மாதிரி ஒரு கதைக்களம், இது வேற மாதிரி ஒரு கதைக்களம். பட் ஆனா அதோட அதோட பேசிங், அதோட இது எல்லாமே வந்துட்டு இது அதே மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு அதுலயுமே நெகட்டிவா கிளைமேக்ஸ் எதுவுமே வைக்கல, அதே மாதிரி இதுலயுமே எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு சூப்பரா இருக்கும், பாருங்க. இது ஹாட் ஸ்டார் படம் தானே ப்ரோ? ஆமா ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இதுவே ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி சொல்றது, நெட்டு உள்ள இல்ல. நான் போன போன இதுல இன்டர்நெட் கிடையாது. யூஸ்வலா படம் பார்க்கும்போது எதனா மொபைல்ல வந்து நோண்டிட்டே தான் இருப்போம். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் ஒரு இதுன்னு வச்சுங்களேன். நம்ம அந்த மாதிரியே இருந்துட்டோம், ட்வீட் போடுறது அது இதுன்ட்டு. சின்ன ஒரு ஒரு போரிங் சீன் வந்தா கூட அப்படி போனை எடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க. என்னன்னு இல்லை, எல்லாருமே நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. ஆனா இந்த படத்துக்கு வந்துட்டு போனே எடுக்க முடியாத அளவுக்கு டவர் இல்லை அது உள்ள. ஆனா வந்து ஐயோ என்னடா எப்படா படம் ஆரம்பிச்சிட்டாங்க, 3 மணி நேரம் எப்படா, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் எப்படா போன் இல்லாம இருக்க போறோம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனா அதை
அந்த படம் அந்த ஒரு ஃபீல் வர வைக்கல. மேபி ஒன்று ரெண்டு இதுவில் வந்துட்டு ஒரு இது இருக்கலாம். பட் ஆனால் நல்ல ஒரு படம், அற்புதமான ஒரு படைப்பு, உண்மையாவே சூப்பரான ஒரு மேக்கிங். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். இந்த ஸ்பேஸ்ல ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னா அந்த 100ல ஒரு 50 பேர் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உண்மையாலே இந்த மாதிரி ஒரு படம் திரும்பி திரும்பி நம்மளுக்கு நிறைய வரும். ஒரு குவாலிட்டியான மேக்கிங். இப்பயும் சொல்றேன், இதே மாதிரி ஒரு படம் மலையாளத்துல எடுத்தாங்க அப்படின்னா அதை வேற மாதிரி கொண்டாடி இருப்பாங்க. தமிழ்ல அப்படி மிஸ் பண்ணிட கூடாது, நம்ம விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு கொண்டாடாம நம்ம எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து வந்து ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை விட்டுறாதீங்க. கிவ்அவே கூட இந்த படத்துக்கு நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பர்சனலா எனக்கு பிடிச்ச நாள சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ, பிரதர் சொல்லுங்க பிரதர். மார்கன் பாத்தீங்கல்ல? ஹலோ, கண்டினியூ பண்ணுங்க பிரதர், கேக்குது. கண்டினியூ பண்ணுங்க. அதுல மேகான்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அவங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்களா இல்ல? இல்ல ஆல்ரெடி நடிச்சிருக்காங்களே, பரமசிவன் பாத்திமா அப்படிங்கிற படம், அப்புறம் இன்னும் 2 3 படம் நடிச்சிருக்காங்களே. ஓகே ஓகே ப்ரோ, எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு அவங்க கேரக்டர், அதனால தான் கேட்டேன். இன்னும் 2 3 படம் நடிச்சிருக்காங்க, எனக்கு கரெக்டா தெரியல. பரமசிவன் பாத்திமா, அப்புறம் இன்னொரு படம். அவங்க ஐடியா இது பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க ஐடியில இருக்குமே. அவங்க ஐடியே தெரியல ப்ரோ எனக்கு. அவங்க காஸ்டிங்ல கூட தேடி பார்த்தேன், அவங்க யாருன்னே தெரியல, அதான் உங்கள்ட்ட கேட்டேன் நான். ரிவ்யூல போட்டிருப்பேன். அவங்க பேரு வந்து ஆக்சுவலா படத்துல வந்து கனிமொழின்னு போட்டாங்க. கனிமொழி வெண்ணிலாங்க கேரக்டர் நடிச்சது. ஆனா வந்து ட்விட்டர்ல அவங்க பேர் சேஸ்விதா அப்படின்னு இருக்கு. சேஸ்விதா அவங்க பரமசிவன் பாத்திமாலாம் நடிச்சிருக்காங்க ஹீரோயினா. அப்புறம் இன்னும் 2 படம் நடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே ப்ரோ. பரமசிவன் பாத்திமா ஹீரோயினும் இவங்க இல்லையா? சார் ஹீரோயின் இல்லையா? இதுல பாருங்களேன், பரமசிவன் பாத்திமா படத்துல நடிச்சிருக்காங்க அவங்க. நான் என்னுடைய ரிவ்யூல பாத்தீங்கன்னா அவங்க ஐடி டேக் பண்ணிருப்பேன். இந்த ஐடியில அவங்க பல போட்டோ ஷூட்லாம் இருக்கும். அதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன், பாருங்க. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஆனா ரொம்ப எனக்கு நிஜமாவே கிளைமாக்ஸ் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. இல்ல நீங்க பாருங்க, அந்த அவங்க என் ரிவ்யூல வந்து அவங்க ஐடி ஷேர் பண்ணிருப்பேன். அதுல நிறைய போட்டோ ஷூட் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், பாருங்க. பிரகாஷ் ப்ரோ, ஸ்குவிட் கேம் பாத்துட்டீங்களா? இன்னைக்கு ஒண்ணுமே பார்க்கலங்க. நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே, அதனால இன்னைக்கு பர்ச்சேஸ்க்கு போனேன். காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா பர்ச்சேஸ். ஏன்னா ஸ்பேஸே கொஞ்சம் லேட்டா போட்ட காரணம் அதான். 8:30 போறது போல 8:45 போட்டேன். அப்புறம் அதுலயுமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவனுக்கு போன் பண்ணி கொடுங்க, நாளைக்கு நான் பேசுறேன் அவன்கிட்ட. அன்னைக்கு அப்படிதான் நான் பிரகாஷ் ப்ரோ கிட்ட பேசினே இருந்தேன். அன்னைக்கு ஃபுல் டே வந்து நான் பிரகாஷ் ப்ரோக்கு ஒரு 20 கால் பண்ணிருப்பேன். பிரகாஷ் ப்ரோ ஒரு பாயிண்ட்லயுமே சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. ஏன்னா அன்னைக்கு பிஸியா இருந்தாரு, நானும் விடவே இல்லை. பிரகாஷ் ப்ரோ எனக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு பேசினே இருக்கணும்னு வந்து போர் அடிக்குதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாரு, அவன் பையன் கிட்ட போனை கொடுத்துட்டாரு. இந்த உங்களுக்கு பேசுறதுக்கு கரெக்டான ஆள் இங்க ஒருத்தர் இருக்கான், நான் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அவன் நல்லாதான் ஆரம்பிச்சான், அதுக்கப்புறமா ஓடிட்டான், பேசவே இல்லை. அவன் நினைச்சா பேசுவான், நினைச்சா பேசுறான் ரொம்ப நேரம் உங்கள்ட்ட. ஆனா அதுக்கப்புறம் தனியா பேசிட்டு இருந்தான். நீங்க போன் கட் பண்ணதுக்கு அப்புறம் டாட்டா பாய் பாய் டாட்டா பாய், என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவன் பாட்டும் பேசிட்டு நீங்க போன் வச்சதுக்கு அப்புறம் தான் பேசிட்டு இருந்தான். ஹலோ என்ன பண்றேன்னு கேக்குறேன், அவன் கம்முன்னு போனை குடுத்துட்டு சைலண்டா போயிட்டான். நீங்க கூட ஓடாதரா நீங்களே போயிட்டான். அதுக்கப்புறமா வந்து பேசிட்டு இருக்கான் போல. எப்பயும் வந்து கடைசியில பாய் சொல்லுவாரு, அவருக்கா பிரகாஷ் ப்ரோ? எஸ், அவரேதான். நாளைக்கு பர்த்டே, 3வது பர்த்டே அவருக்கு. ஆல்ரெடி வந்து பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு எப்படி சொல்றது, ரொம்ப வீட்டுல வந்து பிரகாஷ் ப்ரோவை அவர் எங்ககிட்ட சொல்லுவாரு, வெளியே வந்து என்னை யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு இது பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ள அவன் இருக்கான் என்ன பண்றதுக்கு. ப்ரோ எல்லாருக்கும் அப்படிதான் ப்ரோ. என்ன பண்றது, பண்ணிட்டு இருக்கலாம். அவருக்காச்சும் அவர் பையன், எனக்கு எங்க அக்கா பசங்க 2 பேர் இருக்காங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ அந்த பையனை வச்சுட்டா, இந்த வயசுல ஒரு பையனை வச்சுட்டு 1 இயர் வந்துட்டு ஸ்பேஸ வந்துட்டு விடாம போடுறதே பெரிய விஷயம் ப்ரோ. இப்ப நான் என் அக்கா பையனை எனக்கு மீட்டிங் இருக்கு வெளில போடான்னு சொல்லி வெளில போட்டு தாப்பால வச்சு பேசிட்டு இருக்கேன் நானு. நீங்க என்ன ப்ரோ பண்ணுவீங்க பிரகாஷ் ப்ரோ? இல்ல அவன் ஸ்பேஸ் போற டைம் அவனுக்கு புரிஞ்சிருச்சு, பழகிருச்சு. அப்பா ஏதோ ஒரு
8:30 மணிக்கு போல அப்ப எங்கேயோ டைம் அந்த டைம் குறிப்பிட்ட டைம் ரூமுக்கு போறாரு, திரும்ப ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வரக்குறாரு, கதை போன் பேசுறாருன்னு தெரியும். அதனால அந்த டைம் டிஸ்டர்ப் பண்றாரு. ஆனா அந்த 10 மணி ஆயிடுச்சு 10 ஆயிடுச்சுன்னா கதை தட்ட ஆரம்பிச்சிருவான். ப்ரோ நீங்க தட்ட சொல்றது ஆரம்பிச்சு வேற போயிடுவான். மாதிரி இருக்கு ப்ரோ. அவ்வளவுதான், தூக்கம் அவனுக்கு ப்ரோ. பழகிருச்சு இல்ல, பார்த்து பார்த்து இல்லைங்க, பார்த்து பார்த்து பழகிருச்சு இல்ல அவனுக்கு. போன் பேசுறாரு, ஹெட்செட் மாட்டிருக்கேன்ல, 10:30 அந்த ஹெட்செட்டை கழட்டி விட்டுருவான் அவனே. கழட்டுப்பா மேல பட்டுப்பா மேல வைப்பான். அவனுக்கு இந்த ஹெட்செட் போடுறது பிடிக்காது, போன் பேசுறது பிடிக்காது. ஏதோ அந்த 2 மணி நேரம் நம்மளை விட்டு வச்சிருக்கான், அது வரைக்கும் சந்தோஷப்பட்டு அது பழக்கம். அவன் சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து பழக்கம். ஏன்னா ஸ்டார்டிங் பீரியட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பொன்னியின் செல்வன் பேசினப்ப என் பொண்ணுக்கு அப்படிதான் பழகிருச்சு. இவன் பட்டன் நைட்டு கரெக்டா ஏதோ ஒரு போன் பேசிட்டு இருக்கான்னு. அதே மாதிரி இப்போ பையனுக்கும் பழகிருச்சு. அது டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. இன்னைக்கு அதனால எந்த படமும் பார்க்கல, வெப் சீரிஸ் பார்க்கல. சரி மாவீரன், நீங்க ஸ்குவிட் கேம் பாத்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. பாத்துட்டேன் ப்ரோ, கடையிலே பார்த்தேன். ஒன் அளவுக்கு டூ நல்லா இருந்துச்சு, ஆனா ஒன் அளவுக்கு இல்ல. இது டூ அளவுக்கு இல்ல, ஆனா இது நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கு, ஆனா டூ அளவுக்கு இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் இல்ல 2 பினிஷிங் சீசன் நல்லா அளவுக்கு இருக்கா? இல்ல. நம்ம எதிர்பார்த்த நம்ம விரும்புற மாதிரி பினிஷிங் இல்ல நல்லா ப்ரோ, இருக்கா? ஃபினிஷிங் தான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் எனக்கு பிடிக்கவே இல்லை. மற்றபடி அப்படியா? சீரிஸ் ஓகே தான். ஐயோ. சீரிஸ்லாம் ஓகே தான், என்டர்டைன்மெண்ட் வைஸ் எல்லாம் பக்கா. எமோஷனலாகவும் போன சீசன்ல மனோரமா மாதிரி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. அவங்க எல்லாம் வச்சு பையனுக்காக விளையாட வந்திருப்பாங்க கடன் பிரச்சனையால. பையனும் தெரியும் உள்ள தெரியும் இருப்பான். தெரியும், ஆமா சொல்லுங்க. அவங்க கேரக்டர்லாம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இதுலயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் எபிசோட்ல கேம் ஒன்று விளையாடுவாங்க, சூப்பரா இருக்கும். அண்ட் கடைசி ரவுண்டு அந்த ஒன்ல போகல, 3 பேர் கையில கத்தியை கொடுத்துட்டு இப்ப நீங்க உயிரோட இருக்கிறவனுக்கு மொத்த பணம்ன்ற மாதிரி இதுலயும் கடைசியில ஒண்ணு பண்ணுவாங்க, நல்லா இருக்கும் அதெல்லாம். இது ஒரு கேமா பண்ணியிருப்பாங்க கடைசியெல்லாம். அந்த பணத்தாசையா மனிதநேயமான்ற மாதிரி போகும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங் தான் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் பிடிக்கல. அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரை எண்டிங் வேற மாதிரி கொடுத்துட்டாங்க லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் ஐயா. தவிர. மொத்தம் எத்தனை, ஆனா 6 எபிசோடா? ஆறு சீரிஸ் மணி இன்னும் நேரம், முடியல 5.5 மணி ப்ரோ, நேரம். இன்னும் இருக்கு. ஓகே ஓகே. இன்னும் முடியலையா? இது எந்த அடுத்து ஃபைனல் எபிசோட் அடுத்து கிடையாது இது? யூஎஸ்ல எடுக்கிறானுங்க. அப்படியே யூஎஸ்க்கு மாறுற மாதிரி கொரியால இருந்து. ப்ரோ ஃபைனல் சுத்தம் சீசன் அப்ப தானே? இல்ல ப்ரோ, அது சொன்னாங்க ரீபூட் தானே? ஷூட்டிங் அது வந்து டிசம்பர் ரீபூட் ஸ்டார்ட் தானே ப்ரோ? ஆகுது. ரிஷி ப்ரோ, அது ரீபூட் தானே? புதுசா எல்லாம் எடுக்கிறாங்க. ரீபூட் கிடையாது, கண்டினியூஷன் தான். கடைசியில ஒரு அமெரிக்கன் ஆளை காட்டுவாங்க பின்னால். ஓகே ஓகே. அந்த இது வச்சு அடிப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் லெவல்ல. ஆள் உள்ள சேர்ப்பாங்கல்ல அந்த அரையிற கேம் விளையாண்டு. அடுத்து சொல்லிட்டாங்க டிசம்பர்ல ஷூட்டிங் ஆரம்பிக்குது அடுத்தது. டேவிட் ஃபின்ச்சர் தான் டேரக்டர். இண்டஸ்ட்ரி டேன்னு போட்டாங்களே பிரகாஷ் ப்ரோ, எவ்வளவு கலெக்ஷனா ப்ரோ ஃபர்ஸ்ட் டே? இல்லங்க அந்த படத்தை பத்தி பேசாதீங்க, இந்த படம் வேணாங்க. ப்ரோ ஆமா ப்ரோ, அந்த அதை பத்தி படத்தை வந்து பேசினா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு ஐடிலாம் சஸ்பெண்ட் ஆகுது. ப்ரோ ஹோஸ்டா ஐடி இருந்தனால ஐடி சஸ்பெண்ட் தூக்கிட்டாங்க ஆயிருச்சு. ப்ரோ. அந்த அவருக்கு சொல்றாருல கமல் ப்ரோ. சஸ்பெண்ட் ஆயிருச்சு. யாருங்க பாவம், என்னாச்சு? ப்ரோ அது தெரிஞ்சு யாருக்கு? பேசுறீங்கன்னா நாங்க உங்களுக்கு சும்மா பிரகாஷ் ப்ரோ ஸ்பேஸ் ஐடியா போடுவோம் சஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். ப்ரோ. அதுதான் இல்ல யாருக்கு என்னாச்சு? உண்மையேப்பா. இல்ல ப்ரோ, நாங்க சும்மா நானு மாவீரன் ப்ரோலாம் ஸ்பேஸ் பண்ணுவோம் ப்ரோ. அடிக்கடி இருக்காரு சரி. அவரே மாவீரன் ப்ரோ எல்லாம் போனாரு. ஆனா நாங்க இதை பத்தி பேசிட்டு இருந்தோம், இந்த ரிவ்யூ அப்புறம் ஏன் கண்ணப்பாக்கு வந்து இந்த வெயிட் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் நாங்க ஃபுல்லா. அது கடைசியில காலையில பார்த்தா அந்த ஐடியே சஸ்பெண்ட் ஆயிருச்சு, காணோம் அந்த ஐடியாவே. அவரோட அதாவது அது அவரோட பேக்கப் ஐடி, அந்த சஸ்பெண்ட் ஆனவரோட பேக்கப் ஐடியே சஸ்பெண்ட் ஆயிருச்சு ஃபுல்லா. என்னன்னு தெரியல, எதனால ஆச்சுன்னு தெரியல. ஐடி சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஆனா கடைசியா அவர் போட்ட ஸ்பேஸ் இதை இந்த கண்ணப்பா படத்தை பத்தி, அதுக்கப்புறம் தான் அந்த ஐடி சஸ்பெண்ட் ஆச்சு. நாங்க அதை பத்தி தான் நேற்று நைட்டு தான் ப்ரோ அந்த அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க ப்ரோ, வேற இந்த ஏதாவது ஸ்பேஸ் ரீசன் கொடுக்குறேன். போயிருக்கும். அது என்னன்னு தெரியல, அது எதனாச்சு. இல்ல உடனே எல்லாம் ஆகாது இல்லைங்க சுகுமார். இப்போ ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா ரிப்போர்ட் பண்ணா உடனுக்குடன் பண்ணிடுவாங்களா? நான் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களேங்க. அவங்க எல்லாம் நினைச்சா பண்ணிடலாம் ப்ரோ மகேஷ் ப்ரோ. கொஞ்சம் ரிவ்யூ ப்ளூ பண்ணுவாங்க. சட்டையவே அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. நம்ம தோழரு ப்ளூ சட்டைக்குள்ள எவ்வளவு கொடுத்தானுங்கன்னு தெரியல. ரிவ்யூ பாத்தீங்களா? மனசே ஆறல ப்ரோ. என்ன ஆதி ப்ரோவும் கண்ணப்பாக்கு ரிவ்யூ போட்டிருக்காரா? அவர் எப்படி போடுவாரு? அவர் ஐடி சஸ்பெண்ட் ஆனதுக்கு சொல்றேன். ஓஹோ. ப்ரோ யாராச்சும் F1 பாத்தீங்களா?
மெய்யழகன் பார்த்தாரு. மெய்யலன் ப்ரோ மட்டும் தான் பார்த்திருக்காரு. ப்ரோ நானும் இன்னைக்கு தான். இல்ல ப்ரோ. ப்ரோ பாருங்க, நல்லா இருக்கு. நான் நேற்று பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு. யாராவது பார்க்குற ஐடியா இருந்துச்சுன்னா பாருங்க. ப்ரோ ஆமாம், நானும் கொஞ்ச நேரம் முன்னாடி ஷோ முடிச்சுட்டு வந்தேன். ஐ மீன் மதியானம் போனது. நானும் பார்த்தேன் ப்ரோ. நல்லா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே பார்க்கலாம் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு நான் மார்கன் பார்த்தேன். ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலன்னு சொன்னீங்களே, அது என்ன கேள்வி? அது என்ன இது, அது சொல்றீங்களா? சரி ரைட்டு. யோசிச்சுட்டே இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லா. ஒன்றும் இல்லை, தமிழர் கேரக்டரோட கோச் வரும்ல, அந்த கோச் வந்து அந்த பேக் ஆமா. எடுக்கும்ல, பேக் எடுக்க ஓகே ஓகே அந்த ஓகே ஓகே மொபைல் அந்த ஓகே கேரக்டர் ஓகே. ஏன் எடுக்குது, ஓகேங்களா? மொபைல் ஏன் அதுக்கு மிஸ் ஆகுது? ஏன்னா இப்ப அந்த மொபைல் மிஸ் ஆகிறனால தான் அந்த தங்கச்சியோட சீன் வருது. அந்த தங்கச்சினால அவன் பழட்ட மாறான், அதனால திரும்ப அவன் திரும்ப ஆமா பண்றான். ஆமா ஓகே, ஆமா, பட் அந்த கேரக்டர் ஏன் அந்த திரும்பி கொண்டு ஹாஸ்பிட்டல் வந்து கொடுக்கும், அவன் வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். கரெக்ட். பட் அதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவேளை கோச் இவனுக்கு இவன் விளையாடுறது பிடிக்கலையா, இவன் வந்து சாம்பியன் ஆகிறது பிடிக்கலையாங்கிறது தெரியல. ஏன்னா வந்து இவன் பேர் அவெல்லாம் வரமாட்டான் மேடம் அப்படின்னு பேர் கொடுக்குற இடத்த சொல்லுவாரு. அப்ப அதுக்கான சீன் வைக்கல. இல்ல ஒருவேளை இவன் ஓகே ஓகே. இன்னொருத்தருக்காக பண்றாரு அத அப்படிங்கிற சீன் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. படத்துல பதில் இல்லாத கேள்வியா இருந்தது அந்த ஒரு கேள்வி, அந்த கேரக்டர். ஓகே ஓகே. ப்ரோ நான் எனக்கு எப்படி அதுக்கு அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா, அவரு போனே நோண்டிட்டு இருப்பாருல தமிழறிவு, சரி அதனால எடுத்து வச்சுட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா அவரு காம்படிஷன் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கப்பதான் கொடுப்பாரா இல்ல அதுக்கு முன்னாடி கொடுப்பாரா ஆனா தெரியல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஹாஸ்பிட்டல் ஆயிருக்கும் அட்மிட் கொடுப்பாரு. கொடுப்பாரு. பட் அதுக்கான ஆனா அதான் போலீஸ்ட சொல்றேன், பதில் கொடுத்துட்டு இல்ல. நான் என்ன படத்துல கரெக்ட் ஒரு தான். பதிலா அது வச்சிருக்காங்க, எனக்கு போனேன்னு தோணிட்டே வச்சுக்காங்க. தான் இருந்துச்சு. அப்ப நானே அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நானு. இல்ல அதுதான், ஆனா அது ஒரு அவரு விளக்கம் போன் கொடுத்து. கொடுக்கும் போது ஒரு மாதிரி பாத்துட்டு போவார் போலீஸ. ஆமா, போனை அது கொடுத்துட்டு. அது ஒண்ணு பாத்துட்டு போவாரு. அப்பப்போ வந்து அவரோட பார்வை என்னன்னா, நமக்கு என்னன்னா இவரை வந்து வில்லனா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. கரெக்ட் நம்ம கரெக்ட். இவனு ஏன்னா அதுல ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், இதே மாதிரி டாடி வச்ச மாதிரி கொஞ்சம் ஆஃப் பால்டா இருக்கும். ஒருவேளை நம்ம என்ன பண்ணிக்கோனா, ஒருவேளை இவன் தான் அவன், இவன் வந்து முகமுடி போட்டு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கணுங்கிறதுக்காகவே அந்த கேரக்டர் சுத்தல்ல விட்டுருப்பாங்க நமக்கு. ஆனா அது ஒரு அவரை பார்க்க நம்ம விஷால் ப்ரோ மாதிரி இல்ல, முடியலாம இருந்தா விஷால் ப்ரோ அப்படிதான் இருப்பாரு. பாவங்க அவர் விஷால் ப்ரோ. என்ன இருந்தால இல்ல அஜித் அவரு ஹெல்ப் லைட்டா அப்படி இருந்தாரு. வேட்டையாடு விளையாட பிச்சைக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்பார்ல, அவர் தான் இவர் காரு அந்த ரோல் பண்ணவர், அவர் தான் பண்ணிருப்பாரு. ப்ரோ அவர் நிறைய படம் பண்ணிருக்காரு சின்ன சின்ன ரோல. இல்ல கௌதம் மேனன் படங்கள்ல நிறைய இருப்பாரு. அந்த ஒரு கேரக்டர் மட்டும் அவரை சொல்லல, அவரை மாதிரி வீட்டுக்குள்ள ஒருத்தர் அடி வாங்குவார்ல கடைசியில ஒரு மொட்டை, அதே மாதிரி அவரை சொல்றேன். நல்ல வேலை நீங்க இன்னொரு கேரக்டர் சொல்லல படத்துல, இன்னொரு கேரக்டருக்கு அந்த கேரக்டர் சொல்லல. சரி ரைட்டு, போயிட்டு போடுங்க. நான் அதை தான் நேற்று ரிவ்யூல சொல்லியிருந்தேன், ஒரு கேள்வி வந்து பதில் இல்லாத கேள்வி படத்துல இருக்கு அப்படின்னு. அதை வந்து அவங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அதனால அது ஒரு பெரிய குறை கிடையாது, படத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம ஆடியன்ஸ் எப்பவுமே குழப்பறதுக்காக ஒரு கேரக்டர் அப்படியே உருன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி, இந்த நானூறு ரவுடி தான் படத்துல வந்து அப்படியே முடிச்சு சார் அவன் முறைக்கல சார் பாக்குறான் அப்படிம்பாங்க. இல்லை அது மாதிரி ஒரு கேரக்டர் எப்பவுமே வச்சிருப்பாங்க. அது த்ரில்லர் படம்னா சொல்லவே தேவையில்லை, அதுக்குன்னே நேர்ந்து விட்ட கேரக்டர் 2-3 இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துல வந்து அந்த மொட்டையன் கேரக்டர். எப்படியாவது நமக்கு அவன் மேல சந்தேகம் வரணும், அப்படித்தானே? சந்தேகப்பட்ட போ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம யோசிக்கலாம், அந்த மாதிரி முடிச்சு வச்சிருந்தாங்க. இல்ல கரெக்ட் தான். நான் படம் பார்க்கும் போதே அந்த கேரக்டர் கண்டிப்பா கடைசியாக முடிக்கும் போது கண்டிப்பா பதில் இல்லாம தான் இருப்பான்னு நினைச்சேன். அது ஒண்ணுதான் நான் கெஸ் பண்ண மாதிரி போயிருந்துச்சு. மற்றபடி நேற்று நான் ரிவ்யூ போட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு அது ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து படம் பார்க்கும்போது பெரும்பாலும் ஒரு த்ரில்லர் படம்லாம் பாக்குறேன், நுண்ணிப்பா கவனிப்பேன், எந்த ஒரு போன் எடுக்க மாட்டேன், ஒரு சுத்தி உள்ள விஷயங்களை கவனிப்பேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவர் இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை முன்கூட்டியே கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. எப்படின்னா அவங்க அதுக்கான சீனை படத்திலேயே வச்சிருக்காங்க அப்படின்னாரு. எனக்கு அது புரியல என்னன்னா. அதுக்கப்புறம் பார்த்தா பிரகாஷ் ப்ரோ இல்லைங்க, நான் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே கிளைமேக்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கிறது ஓகே, பட் ப்ரீ கிளைமேக்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கெஸ் பண்ணவே முடியல. அவங்க இல்ல ப்ரோ, அந்த பார் சீன்லயே தெரிஞ்சிருச்சு பிரகாஷ் ப்ரோ. அந்த அவர் போய் பாட்டில் அடி வாங்குவார்ல, அந்த அங்கேயே அவங்க வந்து அந்த இதை கொடுத்துருவாங்க ப்ரோ, அங்கேயே கொடுத்துருவாங்க. நீங்க நல்லா இன்னொரு வாட்டி பாத்தீங்க, இன்னொரு ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் அங்க பாருங்களேன், அங்கேயே நமக்கு தெரிஞ்சிரும் யாருன்னு. அவர் போய் ஒரு வால் மேல விடுவாங்க, அவர் போய் அவங்க வந்து தூக்கி விடுவாங்க, அவங்க தான் தூக்கி விடுவாங்க. அந்த ஆள், அந்த கில்லர், உண்மையான கில்லர் தான் தூக்கி விடுவாங்க அவரை. அங்க ஒரு லேடி தூக்கி விட்டு மாஸ்க் போட்டு காமிப்பாங்க. ஓகே அதேதான்.
அங்க படத்துலயே ரிவீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல காட்ட மாட்டாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வேலையே இல்லை. அவங்க இல்ல அவங்க சொல்லுவாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வேலையே இல்லை. ரெண்டாவது அந்த இடத்துல அவங்க அந்த 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 இந்த படத்துல கேரக்டர் எங்கேயுமே அங்க வந்து மிங்கிள் ஆகலையே. இந்த இந்த தமிழர் கேரக்டருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? அடுத்தது அங்க இருக்க அந்த ரம்யாக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த ரம்யாவோட பியான்சிக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்ப அவங்க தான் அந்த இடத்துல வரணுங்க நம்ம நினைக்க பார்க்க மாட்டோம். அதே மாதிரி அவங்க மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. எப்படின்னா நான் படம் பார்க்கும்போது அந்த இடத்துல எனக்கு அந்த கேரக்டர் மேல சந்தேகம் வந்துச்சு. பட் அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் நம்ம கெஸ் பண்ண முடியல. அந்த கேரக்டர் நீங்க ஓப்பனிங் சீன்ல நீங்க யாராவது நினைச்சு பார்த்திருப்பீங்களா? நான் நினைக்கல. நான் வந்து அதை கெஸ் பண்ணல. கிளைமேக்ஸ்ல ஒருத்தர் நேற்று விளக்கஞ்சோன் ஒரு யூடியூப்ல கமெண்ட் போட்டிருந்தவர், கார்லயே அதுக்கான பொருள் இருந்துச்சு. அந்த பையன் வந்து எப்படி ககன மார்க்கத்தின் வழியா பார்க்கும்போது அந்த ககன மார்க்கத்தின் வழியா இருக்கும்போது கார்ல வந்து அந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னாரு. எனக்கு கார் வரைக்கும் நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அந்த கார்ல அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துங்கிறத நான் பார்க்கவே இல்லை. அது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. நம்ம அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா படம் பார்க்கணும்னு. அந்த படம் ஓட்டில அந்த படம் பார்க்கணும். அந்த இடத்துல கார்ல இருந்துச்சா உண்மையாங்கிறத செக் பண்ணணும். என்ன எக்யூப்மெண்ட் ப்ரோ? இப்ப நம்ம சொன்ன ஸ்பாயிலர் ஸ்பாயிலரா பேசணும், ஸ்பாயிலர் இல்லாத மாதிரி பேசிருக்கோம். அது என்ன ப்ரோ ப்ரொமோஷனுக்குலாம் கருப்பா முகத்துல பூசிட்டு வந்தாரு, படத்துலயே அப்படிதான் வரும். இல்ல அதுதான் முக்கிய கேரக்டரே, அதுதான் மாவீரன் ப்ரோ முக்கியமே அந்த படத்துல. அதுதான் ஸ்பாயிலர் இல்லாத அளவுக்கு யாருக்குமே எந்த ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு. ப்ரோ நான் என் அக்கா பையனை கூட்டு போயிருந்தேன். அந்த இன்ட்ரோல அவங்க வருவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க தானே ஸ்கூட்டி எடுத்துட்டு வருவாங்க. கரெக்டா வந்து ப்ரோ அப்பலாம் சொல்லாதீங்க, தமிழ் வேந்தன் ப்ரோ. சொல்லாம இருக்கேன் நானு. ஸ்பாயிலர் பேசினாலுமே முக்கியமானதே சொல்றீங்க. அந்த சீனை சொல்லாம இருக்கேன் நானு. வேணாம், அதெல்லாம் யாருக்கும் வேணாம், ஸ்பாயில் பண்ண வேணாம். பரணி ப்ரோ என்ன ப்ரோ இன்னைக்கு ஷிஃப்டிங்கா? ஆமா, இன்றிலிருந்து அவர் வந்து கேரளா கிடையாது, நிஜ ஊர் எந்த ஊர் இனிமேல் தமிழ்நாடுன்னு சொல்லி தமிழ்நாட்டை வந்துடுவாரு. இன்னையிலேருந்து நைட்டை வந்துட்டு இருக்காரு, கேரளால இருந்து வந்துட்டு இருக்காரு, பேக்கப் பண்ணிட்டாரு. நாளை முதல் அன்டிஸ்கவர்டு வில்லேஜ். ஆமா, இனிமேல் நாளே அன்டிஸ்கவர்டு வில்லேஜ் கிடையாது, இது வந்து டவுன் தான். அவரு இன்னொரு ஊருக்கு போனது அன்டிஸ்கவர்டு வில்லேஜ். இது வந்து அவர் கிட்டத்தட்ட நாமக்கல்ல தான், இனிமேல் நாமக்கல் தான் ஸ்டே. நாமக்கல் போனா இனிமேல் பரணியை பார்க்கலாம். இதுக்கப்புறம் வாரம் சின்ன சின்ன மலையாள படத்துக்கு ரிவ்யூ போட மாட்டாரா? அண்டக்குள்ள கொக்கன். ஆமா, அது ஒண்ணு கஷ்டம். இனிமேல் அது பார்க்க மாட்டேன். ஆனா இனிமேல் என்னன்னா சென்னைக்கு வந்து ப்ரீவியூ ஷோ பார்க்க வந்துடும். அப்படி கேரளானால இது வரைக்கும் வரல, சென்னைக்கு இனிமேல் வந்து ப்ரீவியூ ஷோ பார்க்கறதுக்கு அடிக்கடி படம் பார்க்க போவாரு. அங்க அவர் இருக்க ஊரு ஃபுல் எல்லா படம் போடுவாங்களான்னு கொஞ்சம் எல்லா படமும் போடுவாங்க. நாமக்கல் பெரிய டவுன் தாங்க. என்னன்னா அவங்க இப்போ உதாரணமா ஒரு இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு பதிலா தமிழ் வெர்ஷன் அங்க நிறைய ஓடும், அவ்வளவுதான். நீங்க இப்ப சென்னை மாதிரி சிட்டிலயோ இல்ல மற்ற ஊர்லயோ ஒரிஜினல் வெர்ஷன் நீங்க பார்க்கலாம், நிறைய ஷோ ஒதுக்கி இருப்பாங்க. பட் என்ன கொஞ்சம் அவுட்டர் ஏரியா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும், பட் நீங்க அந்த லோக்கல் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகும். நீங்க நினைக்கிற வெர்ஷன் எதிர்பார்க்க மலையாள படம் ரிலீஸ் ஆகாதுல்ல ப்ரோ? அது கஷ்டம். அவருக்கு மலையாள படம் பார்க்கலாம். நாமக்கல் பக்கத்துல டவுன் அங்க நிறைய இருக்குல்ல, நாமக்கல்லே டவுன் தாங்க. பிரகாஷ் ப்ரோ, ஏன்டா கோவிந்தா, நான் உன்னை பத்தி பெரிய ஆளா நினைச்சிடா. அந்த டெம்ப்ளேட்டை போட்டு ப்ளூ சட்டை போட்டோ போடுங்க தமிழ் இருக்கா? நீங்க அந்த டாபிக் பேசுறப்ப ஸ்டார்டிங்ல நான் இல்ல, நீ அவரை பத்தி தான் பேசுறீங்க. அதுக்கப்புறம் போக போதான் தெரிஞ்சிச்சு. என்னவோ எனக்கு அதுல அவர் போட்ட ரிவ்யூல உடன்பாடே கிடையாது கொஞ்சம் கூட. சரி, அது பரணி எனக்கு வீடியோ ரெடி பண்ண மாட்டாரு. சரி, கமெண்ட்ஸ் பக்கம் போலான்னு பார்த்தா கமெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, விஷால் ப்ரோ ஸ்பீக்கர் கேட்டிருக்கிறாரு, அவருக்கு வந்து நம்ம ரெக்கேஷ் காமிக்கல, அதுதான் உண்மை. அடுத்தது சிம்பு சுவிட்சர்லாந்து வராருங்க இசை நிகழ்ச்சிக்குன்னு. பணம் கட்டி மணிமேகலே ஒரு 20 நேரம் ஏமாந்துட்டுவாங்க. அப்புறம் இந்த ஷோ நடக்கல, டிக்கெட் எப்போ தருவாங்க, எப்போ திரும்ப ஷோ நடத்துவாங்கன்னு கேளுங்க, நல்லா இருக்கும். அந்த பணத்தை ஏமாந்துட்டாங்க 20 நேரம். ஓகே, அடுத்தது பேய் கதை டாபிக் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி செட்டு. பேய் கதை போகலாம் தான், ஆனா இன்னைக்கு ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால இன்னைக்கு பேய் டாபிக் வேணாம். பரணி வந்ததுக்கப்புறம் திங்கக்கிழமை ஆரம்பிப்போம். அந்த நம்ம பேய் கதை நம்ம எங்க இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல இருந்து வருவோம். 2 கதைகள் இன்னும் ஸ்பெஷல் கதைகள் இருக்கு, அந்த கதைகளுக்குள்ள போவோம். திங்கக்கிழமை போவோம், பேய் கதைக்குள்ள போவோம். அடுத்து ஒடிசி ரிலீஸ் டேட்டு அடுத்த வருஷம் ஜூலை மாசம் 17 அப்படிங்கிறத இப்போ ஒருத்தர் அப்டேட் பண்ணியிருக்கிறாரு. அது நமக்கு என்னத்த அப்டேட், அது படம் என்ன படம் கூட நமக்கு தெரியாது. அது பரணி தான். அது கிறிஸ்டோபர் நோலன் படம் இல்ல, நமக்கு தெரியாது என்ன படம் கூட தெரியாது. கிறிஸ்டோபர் நோலன் மட்டும் தான் தெரியும். அவர் படம் கூட என்ன படம் எடுத்துட்டு இருக்காருன்னு தெரியல. ஆக மொத்தம் அடுத்தது அது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு போல சொல்ல விட்டேன் போல இருக்கு அப்டேட்ல, அது சொல்லியிருக்கிறாரு. ஓகே, டன். வேற ஏதாவது அப்டேட் சொல்லுங்க. என்ன ப்ரோ ஏதோ பைபிள்னு டீசர் விட்டுருக்கீங்க, நான் என்ன பார்க்கல. தமிழ் படமா? ஆமா, தமிழ்ல ஒரு சின்ன பட்ஜெட் படம்.
ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். அந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணலாமே சப்போர்ட் போயிட்டு தான் போட்டிருக்கேன். நானே என்ன டீசர் நன்னு நன்னு மாதிரி இல்ல படமா நான் பிரகாஷ் ப்ரோ? அப்படிதான் போல நானே டீசர் பார்க்கலன்னு சொல்றேனே. நம்ம நண்பர் இல்ல வந்து இது ஒரு சின்ன படம் போஸ்டர் சப்போர்ட் பண்ணுங்கன்னு பயங்கரமா சொல்லியிருந்தாரு. இருக்கு. சின்ன படம் சப்போர்ட் பண்ணுங்கன்னாரு. சரி ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம ஸ்பேஸ் கரெக்டா போற டைம்ல சொல்லியிருந்தாரா, அதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்ல. பார்த்து வேணா நாளைக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்றேன். நீங்க வேணா பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஓகே ப்ரோ. சரி வேற இந்த என்ன சித்தார்த் டாபிக் படத்துக்கு பிரீமியர் இருக்கா பிரகாஷ் ப்ரோ? எதுக்குங்க? சித்தார்த் படத்துக்கு இருக்கு 3BHK. வியாழக்கிழமை இருக்கு. 3BH வியாழக்கிழமை ஓகே பிரீமியர் ஷோ போடுறாங்க. சுகுமார் ப்ரோ பார்த்துட்டு உங்களுக்காக ஸ்பெஷல் ரிவ்யூ சொல்லுவாரு. நம்ம போக முடியல, போகிறதுக்கான சுச்சுவேஷன் இல்ல, நம்ம வேலை நிறைய இருக்கு. நீங்க ஏன் ப்ரோ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிடக்கூடாது? சோத்துக்கு பூவா 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 ஏன் ப்ரோ அங்க இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டு வாழ்றாங்க. ப்ரோ அவரோட வேலை அங்கதானே இருக்கு இல்லைங்க, திருச்சியில, அப்படி எப்படி கிடையாதுங்க. அங்க போவாரு? நான் வந்து சிம்பிளா சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மரத்துல இருக்க பலாக்காயை விட கையில இருக்க கலாக்காய் சிறந்ததுன்னு நினைக்கிறேன். தூரத்துல இருக்க பெரிய வருமானம், உறுதி இல்லாத வருமானத்தை விட ஏதோ கொஞ்ச நேரம் சம்பாரிச்சு லோக்கல்ல ஓட்டிட்டு இருக்கிறோம். இதை கெடுத்துக்க கூடாது. இது ஏதோ கேரண்டியா மினிமம் கேரண்டின்னு ஓட்டிட்டு இருக்குல்ல. நம்ம வாழ்க்கை ஓடுது ஏதோ சாப்பாட்டுக்கு, வாடகைக்கு, வீட்டு வாடகைக்கு, ஆபீஸ் வாடகைக்கு, பிள்ளைங்க படிப்புக்கு, நம்ம காஸ்டியூம் அது இதுன்னு போயிட்டு இருக்கு. கூடுதலா நம்ம இதை சப்போர்ட் பண்ற ஒரு தூணா வேணா சினிமா நம்பி இருக்கலாம். நம்ம இதை சப்போர்ட் பண்ணது ஏதோ ஒரு 3-4 தூண்ல ஒரு தூணா சினிமா நம்பி இருக்கலாம். முழுக்க முழுக்க 4 தூணும் சினிமா நம்பி போனோம்னு வச்சுங்களேன், சினிமா வந்து வாழ்ந்தவங்க ஒரு 100 பேர்னா சினிமாவால அழிஞ்சவங்க வந்து 1,00,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 1,00,000 பேர்ல ஒரு ஆளா நானும் மாறிடக்கூடாது. அதுக்காக இருக்கிறது சேஃப்டி வெர்ஷனுக்கு இதையே பார்த்துட்டு இருப்போம். ஏதோ நமக்கு கிடைக்கிறது கிடைச்சிட்டு போகுதுன்னு நம்பி ஓடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம அதுக்கு முழுக்க முழுக்க நம்பி போனோம்னா சென்னை என்னுடைய வாழ்வியலுக்கு அது எப்படி நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னா, இங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வாடகை, கம்மியான சாப்பாடு செலவு எல்லாமே முடிஞ்சு. சென்னையில எப்பயாவது நான் ஒரு தடவை போனாலும் அப்பயே எனக்கு வந்து அள்ளிட்டு போகுது காசு. இப்போ நான் ஃபேமிலி எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு போனனாலோ இல்லை நான் மட்டும் தனியா போனனாலோ அங்க உள்ள செலவுக்கு மேட்ச் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். நான் இங்க கரெக்ட் தான் ப்ரோ. திருச்சி மாதிரி அழகான ஊரே கிடையாது ப்ரோ. இல்ல அலங்காரம் ஊர் அப்படி அப்படிலாம் நான் வரல. டாபிக்கே என்னன்னா, நான் இங்க 20,000 சம்பாதிச்சாலும் அந்த 20,000 ஏதோ செலவு கரெக்டா இருக்கும். நான் சென்னையில 50,000 சம்பாதிச்சாலும் அந்த 50,000 பத்தாது, சுத்தமா செலவாயிரும். ரூம் வாடகையில இருந்து, சாப்பாட்டுல இருந்து, உடல் நலன்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் எனக்கு இதாகும். அதுக்காச்சும் இப்போதைக்கு இதை வச்சு ஓட்டுவான். எப்ப வந்து இந்த வடிவேல் படத்தை வரும்ல, எப்போ உனக்கு இது கை கொடுக்குமோ அப்ப திறந்து பாருப்பான்னு சொல்லி வரும்ல, அது மாதிரி தலைநகரம் மாதிரி நமக்கு எப்ப நமக்கு சுத்தமா இல்லையோ அப்ப கை திறந்து பார்க்கலாம் சென்னைக்கு. அப்படி இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் ஒரு 3 மாசம் தங்கியிருந்தேன் திருச்சி சத்திரம்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு தமிழ்நாட்டுலாம் கேட்டா நான் திருச்சி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சத்திரம்ல தங்கியிருந்தனால இந்த சைடு ஐஜி காலேஜ், ஜோசப் காலேஜ், அப்புறம் அந்த சர்ச் ஒன்று இருக்கும், எல்ஏ சினிமா பக்கத்துலேயே, மலைக்கோட்டை, மைக்கேல்ஸ் ஐஸ்கிரீமு, தெப்பக்குளம். ஒரு எனக்கு ரொம்ப நான் என்ஜாய் பண்ண ஒரு 3 மந்த்ஸ்னா, நான் அப்போ நீட் கோச்சிங் போயிட்டு இருந்தேன் ஆக்சுவலி திருச்சியில. உங்களுக்கு தெரியுமா தெரியல, கேர் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும், அங்க போயிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு 3 மாசம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ப்ரோ அங்க நான். இல்லைங்க, நம்ம சாப்பாட்டு வாடகை செலவு இதெல்லாம் கம்மினா கூட அடுத்த இன்னொரு விஷயம் எனக்கு திருச்சி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப தீபாவளி பொங்கல் பீக் டைம்னு சொல்றோம்ல, ஒரு தமிழ்நாட்டிலேயே சிறந்த பண்டிகைன்னா அந்த 2 பண்டிகைனா, நீங்க வந்து அந்த பண்டிகை நாட்கள்ல திருச்சிக்கு வந்தீங்கன்னா கூட அந்த நாள், நாளைக்கு தீபாவளியில நீங்க நைட்டு இங்க போனீங்கன்னா கூட அழகா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னாலும் கூட நீ எவ்வளவு கம்மியான இடத்துல போக முடியும். 10 நிமிஷம் என்னால 5 கிலோமீட்டருங்கிறத 10 நிமிஷம் என்னால டிராவல் பண்ண முடியும். அந்த பீக் டைம்லயே சொல்றேன் நான். அந்த பீக் டைம்லயே என்னால 10 நிமிஷம் டிராவல் பண்ண முடியும். அவ்வளவுதான் திருச்சிங்கிறது. டிராபிக் அவ்வளவுலாம் கிடையாது. பீக் டைம்ல சொல்றேன். மத்த நாள் ஆனா இடையில அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வேலை பார்த்தப்ப மட்டும் இந்த டிராபிக் இருந்துச்சு. மாரிஸ் பாலம் போய் இடிச்சிட்டாங்க, அதனால சுத்தி தான் வந்து ஆகணும். ஓகேங்க, சுத்தி வர்றதை தவிர்த்து அப்படி சுத்தி வரும்போது டிராபிக் இல்லாம தான் வந்துட்டு இருக்கோம் நம்ம டிராபிக் என்னன்னா போகிற பாதி டிராபிக் இல்லாம. நான் வந்து சாதாரண நாள்ல கூட எனக்கு சென்னையிலயோ இல்ல வெளியூர்ல இப்ப இந்த சுத்தி பார்க்கலாம் பாத்துட்டேன்ல, இப்ப இதுல வந்து என்னால வந்து தலையை வெடிச்சிடும். நமக்கு இருக்கிறதே பிடிக்காத ஒரு விஷயம் தான் டிராபிக்ல இருக்கிறது. அது பெங்களூர் போனோம்ல, இப்ப பெங்களூர் டிராபிக் நமக்கு தெரியும். இந்த போன வாரம் கண் கூட அதுல பார்த்தேன். பெங்களூர்ல எப்படின்னா 4 கிலோமீட்டர் தாங்க. நாங்க இங்க இருந்து போகக்கூடிய இடங்கிறது 4 கிலோமீட்டர் தான். நான் திருச்சி கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்துல இருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள போவேன், அவ்வளவுதான். அதிகபட்சம் 6 நிமிஷங்கிறதே அதிகம் தான். திருச்சி 4 கிலோமீட்டருங்கிறது இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள போறேன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான் அதிகபட்சங்கிறது. நான் பெங்களூர்ல போனது கிட்டத்தட்ட வந்து 55 நிமிஷம் என்னமோ அந்த டைம் காமிக்க. இன்னும் போய் சேரல வேற. நாங்க சுகுமார் ப்ரோ சொல்றாரு 5 நிமிஷம் வந்துடும், 10 நிமிஷம் வந்துடும், 5 நிமிஷம் வந்துடும், 10 நிமிஷம் வந்துடும். உட்காந்துருக்கோம் வண்டி நவுறுது, ஆனா போகவே இல்லை. 4 கிலோமீட்டர் சுத்தி என்னமோ எங்கெங்கயோ கூட்டு போன மாதிரி தெரிஞ்சிச்சு. அட்டகாசம் படத்துல கருணாசு பூஜாவை கூட்டு சுத்தின மாதிரிதான் சுத்தினாங்க எங்களை சுத்திக்கிட்டு. அப்படிதான் அதுவும் சரி. சென்னையிலும் சரி, சென்னையில கிட்டத்தட்ட அப்படிதான் போனோம். அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை நைட்டு போனோம் சென்னையில.
அது ஒரு 6 கிலோமீட்டர் கூட கிடையாது. ஆனா நாங்க போனது சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்பி 8:45 8:30 போனோம். 2.5 மணி நேரம் போட்டு உருட்டு ஓட்டிட்டு போனோம். எங்க போனா நல்ல வேலை டிரைவர் நல்ல டிரைவருங்கிறனால சீக்கிரம் பார்த்து அப்படி இப்படின்னு எங்களை வந்து இது கூட்டு போயிட்டாரு. எனக்கு வந்து செட் ஆகல. நமக்கு அது நம்ம நம்ம கேரக்டருக்கே செட் ஆகாது. அழகா ரிலாக்ஸா நிம்மதியா இருந்துட்டு ப்ரோ போயிடலாம். இன்னொன்னு, நான் இருந்த இடம் வந்து கொஞ்சம் ஹைலைட்டான இடம் ப்ரோ. இந்த சைடு போனா எஸ்ஆர்சி, இந்த சைடு போனா இந்திரா காந்தி, இப்படி போனா பிள்ளையார் கோயில், உச்சி பிள்ளையார் கோயில் அருமையா இருக்கும் ப்ரோ. இல்ல நீங்க எது அருமையா இருக்குன்னு சொல்றீங்கன்னு புரிஞ்சிருச்சு. நல்லா நீங்க சொல்றதுலயே 2 சைடும் சொல்றதுலயே புரிஞ்சிருச்சு. அடுத்த டாபிக் உள்ள போவோம். சுகுமார் ப்ரோ இருந்தாருன்னா இன்னொரு கேட்கலான்னு பார்த்த கேள்வி இல்ல. மணிமேகலை வந்துட்டாங்க. கண்டிப்பா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. சொல்லுங்க. 20 நேரம் ஏமாற போறீங்களா, 30 நேரம் ஏமாற போறீங்களா, எவ்வளவு ஏமாற போறீங்க, எவ்வளவு ஆசை இருக்கு சொல்லிட்டு போங்க. வணக்கம் வணக்கம். என்னது எல்லாரும் ரொம்ப நல்லா நிறைய நேரம் நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு நிறைய டாபிக் கிடைச்சிருக்காட்டுக்கு. எந்த டாபிக்? இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வாழ்த்து மட்டும் இல்ல, நன்றி இல்ல ரிக்வெஸ்ட். அது மாதிரி சுகுமார் ப்ரோ பேசினாங்க இல்லையா பறந்து போ படத்தை பத்தி. அதுவும் மெயினா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, கேரளால இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருந்தா அது கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு. அதுதான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது. தெலுங்கு மலையாளத்துல எல்லாம் ரொம்ப ஸ்லோவான படமோ இல்ல என்ன மாதிரி படம் எடுத்து வச்சிருந்தாலும் ஆகா ஒவ்வொன்னு பாராட்டி நல்லா ஓட விடுறாங்க. ஆனா நம்ம ஊரு, நம்ம தமிழ்நாடு, நம்ம சக மனிதர்கள், நம்ம சக நடிகர்கள்னு கூட ஒரு 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 சாதாரண அன்பு கூட இல்லாம எதுக்காக இவ்ளோ போட்டி, இவ்ளோ பொறாம? ஒரு நடிகர் படம் வந்தா இன்னொரு நடிகர் குரூப் உட்காந்துட்டு அடிக்கிறது, இதெல்லாம் பயங்கரமா இருக்குது. அது அது வந்து ரொம்ப அதீதமா போயிட்டு இருக்கு. அது வந்து அவங்க எவ்வளவு உழைப்பு போடுறாங்க, எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது பட்டுக்கு வந்து அவங்க ஹலோ சிரிச்சுட்டே இருக்காதீங்க, எனக்கு வந்து இதாகும் நான் பேச நீங்களே வர்றது. டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் பார்க்க மாட்டேன்ட்டீங்க. இங்க உண்மையாவே வரலைங்க. நான் சும்மா நான் பேசுறது எல்லாம் ஹாட்ஸ்டார்ல அப்படியே வந்துருச்சுல நீங்க பாயிண்டா எடுக்க கூடாது. ஹாட்ஸ்டார்ல இல்ல நீங்க நீங்க உண்மைக்கு நான் சொல்றேன், மெய்யழகன் படமும் லப்பர் பந்து படமும் எங்களுக்கு வந்து எப்ப தெரியுமா வந்துச்சு? படம் வந்து 1 வாரமோ 10 நாளோ கழிச்சு எல்லாருமே கொஞ்சம் நல்ல படம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து அந்த படத்தை எடுத்தாங்க தியேட்டர் ஓனர்ஸ். அதுக்கு டைமே இல்லாமங்க 6 மணிக்கு ஒரு ஷோ போட்டாங்க, 6 மணிக்கு லப்பர் பந்து போட்டாங்க, அடுத்து அடுத்து உடனே தொடர்ச்சியா மெய்யழகன் போட்டாங்க. ஒரே ஒரு நாளுங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க நீங்க சுவிஸ் பிராங்க்ங்கிறது வந்து அவ்வளோ ஒரு அவ்வளோ காசு உங்களுக்கு. அப்ப அப்படி தியேட்டர் எடுக்கிறவங்களுக்கு வருமானம் வரணும் இல்லையா? அது மக்கள் வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் படம் அது எப்படி இருந்தாலும் வந்து பாத்துருவாங்க. ஆனா ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா வரமாட்டாங்க. நான் இங்க நிறைய கமெண்ட்ஸ் ஒரு வகையில பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால தான் நன்றி சொல்லணும். லப்பர் பந்து படத்துல நிறைய பேர் பாராட்டினதுனாலதான் எடுத்தாங்களே. ஆனா எடுத்தவங்களுமே வந்து எல்லாமே இரவுல போடுவாங்க. அப்படியே போட்டாலும் வந்து ரொம்ப லேட் நைட்ல போடுறது, எல்லாராலையுமே வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு சூழலே இருக்கிறது இல்ல. முக்கியமா சொல்றேன், வெளிநாட்டுல நான் சொல்றேன். அது அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப இந்த மாதிரி கொஞ்சம் பொறாம, கொஞ்சம் அது எந்த நடிகரா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா கடந்து போங்க. ஆனா அதுக்காக உட்காந்து ஹேஷ்டேக் ஒட்டி ரொம்ப ட்ரோல் பண்றது இல்ல ரொம்ப வன்மமா பேசுறது, அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்காவே உங்க மைண்டோ மனசோ கூட அதனால பாதிக்கப்படும் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஏன் உணராம பேசுறீங்க? நான் வந்து இப்படிதான் கொஞ்சம் அட்வைஸா பேசுறேன், கீழே இருக்கவங்களாம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா அது வயசாயிடுச்சு, அதனால எப்பயுமே அப்படிதான் பேசுவேன், அட்வைஸ் மாதிரியே தான் பேசுவேன். ஆனா எனக்கு வந்து சுகுமார் ப்ரோ பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து பிரகாஷ் ஏதோ ஒரு சீரியல் பத்தி பேசுனீங்க, அது என்ன சீரியல்னு கேட்கணும்னு வந்தேன். அப்புறம் உங்க பையன் பிறந்த நாள் பத்தி பேசுனீங்க. 3 வயசுங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவ்வளவு குட்டி பையனை வச்சுட்டு இவ்வளவு தூரம் ஸ்பேஸ் நடத்துறது பெரிய விஷயம் தான். சொன்ன சீரிஸ் பேர் வந்து ஸ்குவிட் கேம் பத்தி பேசிட்டு இருந்தோம். பையனுக்கு ஒரிஜினலாவே 3 வயசு தான். விட்டு கொடுத்துருக்கலாம், சந்தோஷம். அப்பனா நீங்க கண்டிப்பா என்னெல்லாம் வயசானவங்க, நீங்க நிறைய வாட்டி அவங்க வயசுக்கு அப்படிதாங்க பேசுவாங்க. அவங்க அந்த காலத்து நீங்க வயசானவங்க தானேங்க? இல்ல உண்மை தானேங்க அது. நான் மாத்திதான் இல்ல சொல்லுங்க. உண்மைதான். ஏன்னா என் பையனுக்கு 19 வயசு. நான் வந்து போய் சொல்லக்கூடாது. என் பையனுக்கு 19 வயசு. முத பையனுக்கு எத்தனை வயசு அத சொல்லுங்க. புரியல. முத பையனுக்கு எத்தனை வயசு? என் பையனே முத பையன் தாங்க. ஏங்க என் பையன் தான் ஃபர்ஸ்ட்.
என் பையனுக்கு 19 வயசு. அவ்வளோ பெரிய பையன் எனக்கு இருக்கான். அதனால நீங்க எனக்கு நிறைய பேர் வந்து நார்மலாவே கிண்டல் பண்ணுவீங்க இல்லையா? ஐயோ இவங்களுக்கு வயசாயிடுச்சு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல ஏதாவது நான் பேசும்போது. அதனால கூட நீங்க அப்படி கூட எடுத்துக்கோங்க. ஒரு அனுபவம், ஒரு வயசு, அந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில நிறைய இங்கேயும் வாழ்ந்திருக்கேன். ஒரு வெளிநாட்டுலயும் ஒரு 20 வருஷமா வாழ்ந்திருக்கேன். நிறைய நிறைய மொழி பேசுறவங்களை சந்திச்சிருக்கேன். அதனால கூட நான் அப்படி பேசுறேன்னு கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் ராஜா கான்செர்ட், ஐயோ ஏமாறுறதுங்கிறத விடங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இப்ப வராங்க, எல்லாமே நடத்துறாங்க. அதுவும் நான் எதிர்பார்க்காதவங்க எல்லாரும் வராங்க. ஆனா என் ஊர்ல இல்லைங்க, வெளியூர்ல பண்றாங்க. ஒரு இரவுலதான் நடக்கும். அது நான் வந்து ஒரே நாள்ல போயிட்டு ஒரே நாள்ல திரும்பி வரவும் முடியாது. அதுக்காக நான் ஹோட்டல் புக் பண்ணணும். அது இல்லாம டிக்கெட் புக், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்னால இது பண்ணவே முடியாது. ஏன்னா 3 நாளைக்கு நீங்க பண்ணீங்கன்னா ஒரு அவ்வளவு காசு. நான் பிரைஸ் எல்லாம் பார்த்தேன். ஏன்னா யுவன் வராங்க, ஜிவி வராங்க, இப்ப பார்த்தா சிம்பு வராருலாம் போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. அதனால பயங்கரமான இதா இருக்கு. என் ஊர்லயே இருந்திருந்தா கூட நான் ராஜாவை மட்டுமாவது போய் பார்த்திருப்பேன். அது வேற வெளியூர்ல நடக்குது. அதனால என்னால போக முடியாது. போனா கூட அது பகல்ல நடக்காது இல்லையா? பொதுவாவே ஒரு இசை நிகழ்ச்சி எல்லாம் இரவுலதான் நடக்கும். ஓகே. 1 இயர் ஆஃப் சினிடாக்ஸ் ஸ்பேஸ் மாதிரி, 1 இயர் ஆஃப் கல்கி மாதிரி, 1 இயர் ஆஃப் ஏமாந்த 20,000 ரூபாய். ஓகேங்களா? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் கோட் படம் பார்த்துட்டு வந்துதான் உங்ககிட்ட பேசினேன். அதே மாதிரி ராஜா டிக்கெட் புக் பண்ணி 1 இயர் ஆக போகுது. ரைட். இந்த 1 இயர் ஆஃப் ஏமாந்த 20,000 ரூபாயை முன்னிட்டு ஸ்பேஸை முடிச்சிடலாம். ஹலோ, ஏமாந்தெல்லாம் இல்ல, தருவாங்க காசு 20,000 தருவாங்க. இப்ப தருவாங்க நம்புறீங்க பாத்தீங்களா? நம்புறீங்க பாத்தீங்களா தருவாங்கன்னு? அதனாலதான் அந்த ஏமாந்த 20,000 ரூபாய் அப்படின்னு சொன்னது. நீ அடுத்த கான்செப்ட்டுக்கு 20,000 நம்பரா இருந்தா பணம் எங்க கட்டணும்னு சொல்றேன். நான் உங்களுக்கு சீக்கிரம் டிக்கெட் கிடைக்கிற கண்டென்ட் சொல்றேன். அந்த QR கோடு சொல்றேன், அதுக்கு அமுச்சு விடுங்க. உங்களுக்கு சீக்கிரம் கான்செப்ட் நடத்துவாங்க, கரெக்டா நடத்துவாங்க. நான் QR கோடு உங்களுக்கு DM பண்றேன். ஓகேங்களா? 20,000 ரூபாய் தருவாங்க. டிக்கெட், அந்த டிக்கெட்டோட இதெல்லாம் நான் இந்த நம்பிக்கை தான் நான் சொல்றேன். நம்பிக்கை, விடாமுயற்சி, கண்டிப்பா உங்களுக்கு கான்செப்ட் நடக்கும். நான் உங்களுக்கு நான் சொல்ற QR கோடு பணத்தை அனுப்புங்க. நீங்க சொல்ற தேதியில சொல்ற லொகேஷன் நடக்கும். நீங்க பக்கத்துல நடத்த மாட்டாங்க, எங்கேயோ நடத்துறாங்கிறீங்கல்ல. நான் உங்களுக்கு பக்கத்துல ரொம்ப க்ளோஸ், அதாவது உங்களுக்கு சொல்ல போனா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியம் எங்க இருக்கோ, அங்க வந்து தமிழர்கள் அதிகமா எங்க நீங்க அதிகமா பார்ப்பாங்களோ அந்த இடத்துல நடக்கிற மாதிரிக்கான ஒரு லொகேஷன் வந்து நாங்க வந்து நீங்க அனுப்புற QR கோடுக்கு நான் உங்களுக்கு நடத்த சொல்றேன். ஓகேங்களா? ஆமா. ஆனா நீங்க இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். பரணி பத்தி பேசுனீங்க. பரணி என்ன பண்ண போறாரு? தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு படத்தை பார்த்து, சார் ப்ரோ எனக்கு கொஞ்சம் இது என்னது கனெக்ட் ஆகல ப்ரோ, இதுல வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு ப்ரோ. எந்த ஒரு படத்தையும் முழுசா பாசிட்டிவாவே போடுறது இல்ல பரணிட்ட நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் போன் பேசும்போது. பரணி உங்களுக்கு பெரும்பாலான தமிழ் படங்கள் ஒர்க் ஆகாத காரணம் என்ன அப்படின்னா, நீங்க பாக்குறது கேரளால, அந்த கேரளால ஆடியன்ஸ் வந்து அது அவங்கள பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் தமிழ்ல அவங்களுக்கு எல்லாமே புரியுனாலும் அது வந்து அதர் லாங்குவேஜ் படம் தான். இங்க ஒரு கொண்டாட்ட மனைவியில பாக்குற மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க. விஜய் படங்களை தவிர்த்து, இல்ல அல்லு அர்ஜுன் படம், வெளி ஸ்டார் படங்கள் அவங்க நல்லா கொண்டாடுறாங்க. விஜய் படம் கொண்டாங்க, ஒரு சில நடிகர்கள் படங்கள் கொண்டாடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா மற்ற படங்கள் எல்லாமே அங்கே நார்மலா படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக மட்டும் தான் வராங்க. அங்க உங்களுக்கு செலிப்ரேஷனுங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும், தமிழ்நாட்டு அளவுக்கு இருக்காது கம்பேர் பண்ணா. அதனால உங்களுக்கு எல்லாமே பாக்குறதுலாம் கொஞ்சம் அந்த நீங்க சொல்றீங்களா தியேட்டர் ஆடியன்ஸ் சும்மா உட்காந்தாங்க அதனால எனக்கு படம் பிடிக்கல, தியேட்டர் ஆடியன்ஸ் வந்து கத்தல அதனால எங்களுக்கு பிடிக்கலங்கிறீங்களா? நீங்க பாக்குற லொகேஷன் எப்படி? நீங்க அதே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் படமே டீசெண்டா தெரியும், டீசென்ட் படம் குட்டா தெரியும், குட்டா இருக்க படம் சூப்பரா இருக்க படம் பிளாக் பஸ்டர் மாதிரி வேற லெவல்ல இருக்கும். அதுதான் இங்க வந்து நம்ம பாக்குற அட்மாஸ்பியர்னு ஒண்ணு இருக்கு. இப்ப கிறிஸ்டோபர் ப்ரோ இருக்காருல்ல, கிறிஸ்டோபர் ப்ரோக்கு நான் இதை சொன்னேன். நீங்க யூஎஸ்ல 66 பேர் உட்காந்துருக்க சீட்ல படம் பாக்குறதுக்கும் இங்க 600 பேர் கூட உட்காந்து படம் பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் ஒவ்வொரு படமும் 800 பேர் 1000 பேர் கெப்பாசிட்டி உள்ள தேட்டர்லாம் பாக்குறேன் நான். அப்ப நான் அந்த கெப்பாசிட்டியில பாக்குற போது இருக்க அட்மாஸ்பியர் வேற, 66 பேர் கூட உட்காந்து பாக்குற அட்மாஸ்பியர் வேற, ஆடியன்ஸ் லாங்குவேஜ் தெரியாத ஆடியன்ஸ் கூட உட்காந்து பாக்குறதுங்கிறது வேற. அந்த ஆடியன்ஸ் கனெக்ட் என்ன தமிழ் புரிஞ்சாலும் இனிமேல் வந்துருவார்ல. இப்ப இனிமேல் இங்க பாக்குறப்போ பயங்கரமா அவருக்கு அந்த அட்மாஸ்பியர் இருக்கும். எங்க தலைப்படம் விடுங்க, அதான் சொல்ல வந்தேன். எங்க தலைப்படம் சொல்ல ஆரம்பிக்க போறீங்க, அதுக்கிட்ட முடிச்சிடலாம். நீங்க ஸ்பெஷல் மட்டும் சொல்றேன் முடிக்க மாதிரி சொல்றேன். நீ கான்செப்ட் நடத்துற மாதிரி உங்களுக்கு போற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நான் சொல்ற இடத்துல வெப்சைட்ல QR கோட்ல நான் சொல்ற QR கோட்ல பணம் கட்டுங்க. உங்களுக்கு நீங்க லொகேஷன் நான் வந்து நீங்க கேட்கற நியர்பை லொகேஷன் சொல்றேன். ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்ல. சந்தேகம் முடிச்சிடலாமா? நீங்க எங்க தலைப்படம் எங்க கமலஹாசன் படம் எங்க பாருங்க எங்க இப்ப நீங்க இவ்வளவுதான் சொல்லிட்டு வரைக்கும் விட்டீங்க. ஆனா இப்ப எங்க ராம் படம் வரைக்கும் வந்துட்டீங்க. எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு.
அதனாலதான் சொல்றேன். என்னது எங்க ராம் படங்கிறதுல என்ன தப்பு அவருக்கு இருக்கு? அவர் மாதிரி ஒரு அப்படி செம்மையா அப்ப பேசுறாரு, இப்ப ஏன் எனக்கு விடல? ஸ்குவிட் கேம்லாம் ஓடிடில தான் பார்த்தேன். அது கனெக்ட் ஆகுதுல்ல, அப்படி சொல்ல முடியாதுல்ல பிரகாஷ் ப்ரோ. எங்க இல்ல பார்த்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் படம் கனெக்ட் ஓடிடில ஆகும். பாக்குறது வேற, மாறன் அதர் ஐயோ லாங்குவேஜே என்ன பாக்குறது. ஓகே, இங்க பாருங்க, நான் அதர் இவ்வளவு லாங்குவேஜ் நேரம் இருங்க பேசுறதுக்கே இந்த வந்துடுறேன். ஸ்பேஸ் மணிமேகலை அனுமதிச்சிருக்குங்க, இல்லைன்னா கீழே விட்டுருக்குங்க என்ன ஸ்பீக்கர் எடுத்து விட்டு. 10 நிமிஷம் நீங்க மட்டும் தானே பேசுனீங்க. இருங்க, மாதிரி உங்களுக்காக ஒரு விளக்கம் சொல்றாரு, அதுக்காக நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இதுல நம்ம அதர் லாங்குவேஜ் படத்தை, அதர் லாங்குவேஜ் சீரிஸ் அந்த மைண்ட் செட்ல பாக்குறது வேற, நமக்கு தெரிஞ்ச நம்ம ஓன் லாங்குவேஜ் படம். இப்ப தமிழ் படம் நம்ம இங்க தமிழ்நாட்டிலே பார்த்து பழகிட்டு, நீங்க இப்ப பெங்களூர்ல அவுட்டர்ல பாக்குறதுக்கும், நான் வந்து பெங்களூர்ல எப்பயாவது ஒரு தடவை படம் பார்க்கறது வித்தியாசம் இருக்குல்ல. நான் வந்து எப்பயாவது ஒரு படத்தை வெளியில தமிழ் படத்தை போய் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப இதா தான் இருக்கும், ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். படம் பாக்குறங்கிற மைண்ட் செட் வேற, நம்ம வாழ்வியல் வேற. அதனால சொல்றேன். இப்ப பரணி இங்க பாக்குறப்ப அவர் கொஞ்சம் இந்த கத்துறது, அந்த சீன் என்ஜாய் பண்றது, அது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். கண்டிப்பா மாறுபடும்பாங்க. இப்ப பிலோ ஆவரேஜ் பிரகாஷ் ஒன் ப்ரோ, டைம் வாட்சபிள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். சொல்லிருங்க. நீங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் வாத்தி படத்தை கேரளாவிலையும் பார்த்தேன், தமிழ் வெர்ஷன் தான். இங்க தமிழ்நாட்டிலையும் பார்த்தேன். ஆனா தமிழ்நாட்டுல செலிப்ரேட் பண்ணதோட கேரளால இன்னும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணாங்க அந்த படத்தை. இங்க பாருங்க, நான் எங்க தலை படம் வந்து எங்க ஊர்ல தான் பார்த்தேன், தமிழ்நாட்டுல தான் பார்த்தேன், துணிவு படம். ஆனா நீங்க நிறைய வேற ஏதோ சொல்றாங்க சோசியல் மீடியால. ஆனா நான் வந்து படம் பார்க்கும்போது தியேட்டர்ல அவ்வளவு என்ஜாய் பண்ணி நல்லா தான் பார்த்தாங்க. ஆனா இங்க சோசியல் மீடியால எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என்னன்னா, எங்க ஃபேமிலில வந்து நான் எப்பயுமே இந்தியாவுக்கு வரும்போது பெரிய கிரௌடோட சினிமாக்கு போனோம். 20 பேர் போனோம். அதுல 10 பேர் விஜய் ஃபேன் தான், 10 பேர் அஜித் ஃபேனு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 3 நாளைக்கு சண்டை பிடிப்போம். எங்க தலை படம் தான் கெத்தா இருந்துச்சு, உங்க என்ன படம் பாதி சீரியல் மாதிரி இருந்துச்சு, எனக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படி சொல்லி பயங்கரமா 2 பக்கமும் ஒரு போர் மாதிரி சண்டை பிடிச்சுக்குவோம். அந்த அந்த மாதிரி இருந்துச்சு எங்க தலை படம். அது தெரியுமா? எங்க தலை செம்ம ஸ்டைலிஷா டான்ஸ் ஆடினாரு. ஆனா இங்கெல்லாம் என்ன பேசுறீங்கன்னு தெரியல. இந்த அப்பெல்லாம் எனக்கு சோசியல் மீடியா தெரியாது. இந்த ரவுத்திரம்னு ஒரு படம் இருக்கும். அதுல வந்து பி ராமானுஜம்னு ஒருத்தர் வருவாரு. அவங்க 4 பேரை பத்தி 4 ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லுவாரு. நீங்க அந்த சண்டை போட்டீங்கன்னு சொல்லும் போது எனக்கு அந்த மொமெண்ட் வந்து ஞாபகம் வந்துட்டு போச்சு. இப்போ இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க 4 பேரும் எப்படி அந்த 10 இங்கிட்டு 10 பேரும் அங்கிட்டு 10 பேரும் எப்படி வந்து அந்த போஸ்ட்ல நினைச்சு பார்த்தேன். நல்லா சூப்பரா இருந்துச்சு. இந்த சண்டை எல்லாம் பார்த்துட்டு எங்க அதாவது அப்பா என்ன தெரியுமா பேசுறாரு, இவங்க எல்லாம் உருப்படுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சினிமாக்கு இவ்வளவு மணி நேரம் பேசுறானுங்க, இவங்க எல்லாம் உருப்படுவானுங்களா வாழ்க்கையில அப்படின்னு எங்க அப்பா இல்ல பிரகாஷ் ப்ரோ, இப்ப சீரியல் பாக்குற மதர் கேட்டகரியில இருக்க இவங்களே சீரியல் மாதிரி இருக்குன்னு கலாய்க்கிறாங்கன்னா, அப்ப சீரியலை யார் தான் நாட்டுல பாக்குறாங்க? எனக்கு அது இல்ல உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குங்கிறது இந்த மாதிரி போட்டு கொடுத்து, Bro, it's not a நான் வந்து joke, ஒரு bro. சைலண்டான ஒரு பாயிண்ட் சொன்னா அதை வந்து ஹைலைட் பண்ணி போட்டு கொடுத்து கீழே 10 பேர் பொங்கல் வைக்கிற மாதிரி போட்டு கொடுக்குற Bro, ஹைலைட் it's not மூளை a இருக்கு joke. பாத்தியா? சீரியல்னா உங்களுக்கு கேவலமா போச்சா? இல்ல, அப்ப பிரகாஷ் ப்ரோ, சீரியல் நாட்டுல யார் தான் டாபிக் வேற பாக்குறா? எங்கேயோ போகுது பிரகாஷ் ப்ரோ, நீங்க முடிச்சிருங்க. இல்ல, நான் இப்ப ரெக்கார்டிங் இன்னைக்கு இருந்துருந்துச்சுன்னா, பரணி இன்னைக்கு இருந்து அப்படின்னா, நான் பரணிக்குனே ஸ்பெஷலா பேய் கதை ஒன்று ரெடி பண்ணிருந்தேன். இன்னைக்கு அதான் சொல்லலாம் ஐடியால இருந்தேன். பரணி இல்ல ரெக்கார்டிங் வந்து போர் அடிச்சு போயிருச்சு. கடைசியில டாபிக் இல்லைன்னு வரைச்சு சீரியல் டாபிக் வரைக்கும் போயிடக்கூடாது. அதனால இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு அதே மாதிரி சொல்றேன். அதே மாதிரி இல்ல இன்னொரு சொல்லிடுறேன் இருங்க. அப்புறம் அது ரைட் ஓகே, அவருக்கிட்ட நாளைக்கு அதே மாதிரி ஆன் டைம் ஸ்பேஸ் போட முடியுமாங்கிற சந்தேகம் தான். நாளைக்கு அது 8 மணியோ 8:30 அப்படி எப்படின்னு தெரியல. நான் எல்லாம் பர்த்டே கேக்கெல்லாம் முடிச்சுட்டு செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஒருவேளை அந்த 9 மணிக்குள்ள முடிஞ்சுன்னா 9:30 போல போறேன். இப்பயே சொல்லிடுறேன். அப்படி இல்லைன்னா சுகுமார் ப்ரோ ஸ்பேஸ் போட்டுருவாரு. நாளைக்கு 8:30 போட்டுருவாரு. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? பிரகாஷ் ப்ரோ, இது யூடியூப்ல வராதா? வர்றது இல்ல கண்டிப்பா வாங்க. நாளைக்கு உங்க பையனோட பர்த்டேவை ஸ்பேஸோட கொண்டாடுங்க. இன்னொரு நண்பர் ரெக்கார்ட் போட்டு தரேன் இருக்கிறாரு. அவரு ஃப்ரீ ஆயிட்டு போட்டு தருவாரு. எப்போ நம்மளுடைய பர்னிலா டைம்ல ரெடி பண்ணி தருவாரு. இன்னைக்கு கன்ஃபார்மா போட்டு தரேன் இருக்காரு. நாளைக்கு டவுட் தான், ஒருவேளை போட்டு கொடுத்தாலும் இன்னைக்கு நாளைக்கு அவர் ரெக்கார்ட் போட்டுருவார். திங்கக்கிழமை இருந்து பர்னி திரும்ப ரெக்கார்ட் போட்டுருவாரு. அவ்வளவுதான், பார்ப்போம். நாளைக்கு அநேகமா சுகுமார் ப்ரோ ஸ்பேஸ் போட சொல்றேன். நான் கடைசியா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாய். ஓகே ப்ரோ.